வானகத்தின் தேவதை, தேனிய தேவதைன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரியோட தொடர்ச்சியாக நாங்கள் பல ஆண்டுகள் பயன்படுத்தோம். எனக்கு தெரிய தென்னிந்தியாவில் மிக அதிகமாக தேன் வளர்த்து தேன் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15,000 பெட்டி தென்னிந்தியா முழுக்க பயணிக்கிறவங்க. சீசன் அந்த ஏரியா மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக ஒரு சிறு அளவில் ஒரு பயிற்சியாக தொடங்கி வளர்ந்துருக்கிற கிட்டத்தட்ட நான் வயது குழந்தை தங்க சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அந்த கிளாஸ் விட்டு நீங்கள் வெளியே போக முடியாது, அவ்வளோ அழகாக இறுக்கி கட்டி விடணும். அப்படியான ஒரு பயிற்சி தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பயிற்சி கொடுத்துக்கிட்டு இங்கே கிடைக்கிற பயிற்சியை தாண்டி இன்னும் கொஞ்சம் கூடுதலான விவரமான பயிற்சி வந்து அங்கே வச்சுருக்கோம், மதுரையில் வச்சுருக்கோம். அடுத்தடுத்த கட்டங்கள் நோக்கி ஒரு வெகு வேகமான பாய்ச்சல் மதுரையிலிருந்து சொன்னது கோடி வந்துருக்கு. வானகத்தோட தன்னோட அந்த பிணைப்பை காட்டுறதுக்காக இருக்கும். இவ்வளோ வரணுங்கிற அவசியம் வந்து ரூபாய்க்காக வரணுங்கிறது நான் 2 ரூபா கொடுக்க முடியும். அதையெல்லாம் தாண்டி தான் கற்றுக்கொண்ட விஷயம் குறிப்பாக பெண்களுக்கு நான் ஒரு மாதிரி முன்மாடலை எப்படி இருக்கணும் இந்த அனுபவத்தை அவங்க முன்னால சகோதரி ஜோசன் சொல்றாங்க. என்னோட வானகத்தின் தேவதை கொஞ்சம் மாறி முகம் தெரியணும்னா நீ மாறி மிகப்பெரிய ஒரு இயற்கை விவசாயத்தை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய பங்கு இந்த தேனீக்களுக்கு தான் உண்டு. அதை தெரிஞ்சாதான் நம்ம வந்து இயற்கை விவசாயம் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய பேரை மாத்திக்கிட்டு இருக்கோம். இயற்கை விவசாயத்துல தேடி பெட்டிகள் தேன் கிடைக்கும், தேனை விற்பனை பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து மருந்தடிக்க கூடாது. அது போக பக்கத்துல உள்ளவங்கள்ட்டையும் சொல்லி இப்படி கொஞ்சம் இயற்கை விவசாயத்தை மாற்றி இதை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு இந்த தேவதைகளோட பங்கு மிக பெருசு. அதாவது மலருக்கும் மனம் முடிக்கிற மிகப்பெரிய வேலையை இந்த தேனீக்கள் செய்யும். அதனாலதான் இந்த தேனீக்கள் அவசியம் தேவை. ஏன்னா இன்னைக்கு நம்ம மனித இனங்கள்ல கல்யாணம் பண்ணாதான் அடுத்த தலைமுறை உருவாகும். அந்த விதத்துல மரங்களுக்கு திருமணம் பண்ணினாதான் அடுத்த தலைமுறை உருவாகும். அப்படின்ற அந்த காய் கனிகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும், அதிகமா கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த பணியை வந்து தேனீக்கள் தான் செய்யும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த தேனீக்களை ஏன் நம்ம வந்து தேவதைகள்னு சொல்றோம் அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதாவது பொதுவா வந்து வேளாண் தேவதைகள்னு சொல்லி அதுக்கு பெயரே இருக்கு. வேளாண் தேவதைகள் பேர் இருக்கு. ஆனா அது வந்து நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஆனா இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி கொடுக்குற இந்த உணவு, தேன்ன்ற உணவு, இந்த தேனுக்கு நிகரான இயற்கை உணவு உலகத்திலே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு உணவை தேனீக்கள் மட்டும்தான் உருவாக்க முடியும், வேற யாருமே உருவாக்க முடியாது. கடவுளை தவிர வேற யாருமே உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வேலையை செய்யுது. அது போக வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பெட்டிகள் இந்த இடத்துல வச்சிருக்கோம் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இந்த சைடு ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு, ஒரு சைடுக்கு 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு 5 கிலோமீட்டர் அளவுக்கு தேனீக்கள் வந்து சுத்தி வரும். போய் வர்றப்ப மற்ற நம்ம பக்கத்து தோட்டத்துல உள்ளவங்களுக்கும் மகசூல் உற்பத்தி அதிகமா கிடைக்கும். இந்த சைடு ஒரு 4 விவசாயி இந்த பக்கம் இருக்காங்கன்னா அவங்க 4 பேருக்குமே எந்த பொருட்செலவும் உடல் உழைப்பும் இல்லாம மகசூல் உற்பத்தி அதிகமா கிடைக்கும். இது எப்படி அதிகமா கிடைக்குது அப்படின்னா இந்த மலருக்கும் மனம் முடிக்கிற வேலைன்னா என்ன அப்படின்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா எல்லா மரம் செடி கொடிகள்லையும் ஆண் பெண் மலர்கள் உண்டு. ஆண் பூவுல உள்ள மகரந்தம் வந்து இந்த பெண் பூவுல உள்ள சூழ்முடியில பட்டாதான் அந்த பெண் பூ வந்து உதிராம காய்ப்புக்கு வரும். இல்லாட்டினா அந்த பூக்கள் எத்தனை ஆயிரக்கணக்கில் பூத்தா கூட 1000 பூ கொட்டிடும். அதுல ஒரு துளியாவது மகரந்தம் பட்டாதான் அது வந்து நின்று காய் உருவாகும். இல்லாட்டினா அந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும். இன்னைக்கு ஒரு மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மலர்கள் பூக்குது, அது அத்தனையுமே காயாகிறது இல்லை. ஏன்னா மகரந்தம் வந்து முழுமையா படுறது கிடையாது. அந்த காத்துல அப்படி லேசா காத்தடிக்கிறப்ப அது பறந்து போய் படுறதுதானே தவிர முழுமையா வந்து எல்லா பெண் பூக்கள்லையும் இந்த மகரந்தம் வந்து படுறது கிடையாது. அதே மாதிரி தென்னையில எடுத்துக்கிறோங்க. தென்னையில வந்து இப்ப தென்னை மரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலையில அந்த பாலை விடுறப்ப எல்லாருக்குமே தெரியும், பாலையில வந்து 8000 இருந்து 12000 வரை ஆண் பூக்கள் இருக்கு. ஆண் பூக்கள்ன்றது மல்லிகை பூ முட்டு மாதிரி இருக்கும், இவ்வளவு சைஸ்ல இருக்கும். அந்த பெண் பூக்கள்ன்ற அந்த குறும்பைன்னு சொல்லுவாங்க. அந்த குறும்பைன்ற பெண் பூக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35 பெண் பூக்கள் தான் அந்த பாலையில இருக்கும். மொத்தமே பெண் பூக்கள் 35 தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண் பூக்கள் வந்து பருவத்துக்கு வர்றது எப்படின்னு, ஏன்னா எல்லாமே பூத்த உடனே வந்து பட்டா உடனே அது வந்து காய்ப்புக்கு வர்றது. அந்த பெண் பூவும் பருவத்துக்கு வரும். அந்த பருவத்துக்கு வர்றப்பதான் அந்த ஆண் பூவுல உள்ள மகரந்தம் படணும். அப்படி வந்து இந்த தென்னையில வந்து பாத்தீங்கன்னா ஆண் பூக்கள் வந்து பருவத்துக்கு வர்றது 13, 14, 15வது நாள் பருவத்துக்கு வந்து அந்த பானையில உள்ள எல்லா ஆண் பூக்களுமே கீழே கொட்டிடும்.
அந்த குறும்பைன்ற பெண் பூ மட்டும்தான். அடுத்து வந்து ஒரு 3 நாளைக்கு வெறும் குறும்பை மட்டும்தான் நிக்கும் அந்த பாலையில. அதுல வந்து எந்த ஆண் பூக்களும் இருக்கிறது இல்லை. அந்த பெண் பூ பருவத்துக்கு வர்றது எப்பன்னு கேட்டீங்கன்னா 18, 19, 20வது நாள் தான் பருவத்துக்கு வருது. அப்ப அங்க எதுவுமே இருக்கிறது. அப்ப இந்த தேனீக்கள், குளவி, வண்டுகள்லாம் என்ன பண்ணணும்னா பக்கத்து பூவுல இருந்து அந்த மகரந்தத்தை கொண்டுட்டு வந்து இந்த குறும்பையில உட்கார்றப்ப அந்த பெண் பூ வந்து காய்ப்புக்கு வருது. இல்லாட்டினா அந்த பெண் பூ வந்து கொட்டிடும், கீழே வந்து உதிர்ந்துடும். நிறைய பேர் சொல்லுவாங்க குடும்ப கொட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதிகமா குடும்ப கொட்டுது, இதுல காய் வந்து வர்றதில்லைன்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஏன்னா இதே மாதிரிதான் மாமரத்துல வந்து இப்போ ஒரு தென்னை மரத்துல வந்து ஒரு 5 காய் நம்மளுக்கு கூடுதலா கிடைச்சா கூட, இந்த தேனீக்களால 5 காய் கூடுதலா கிடைச்சா கூட, நான் இப்போ ஒரு 100 மரம் வச்சிருக்கேன்னா எனக்கு 500 காய் கூடுதலா கிடைக்கும். இது எனக்கு மட்டும் இல்லை, எனக்கு பக்கத்துல இந்த பக்கம் ஒரு 4 விவசாயி ஒரு 100 மரம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு 500 காய் கூடுதலா கிடைச்சாவே என்னாச்சுன்னு பாருங்க. ஏன்னா இங்கிட்டு ஒரு 4 பேருக்கு, இங்கிட்டு ஒரு 4 பேருக்கு. தென்னையில 5 காய்னா மாமரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் இல்லை, இதை விட சின்ன மரங்கள். இப்ப அதாவது ஒரு 7-8 வருஷத்து மரங்கள்ல வந்து வச்சு பார்த்தோம்னாங்க ஒரு மரத்துல 10 கிலோல இருந்து 30 கிலோ வரை மாங்காய் உற்பத்தி கூடுதலா கிடைச்சிருக்கு. 30 கிலோ வந்து ஒரு ஆவரேஜா ஒரு 20 கிலோ வச்சுக்கிட்டாவே ஒரு மாமரத்துக்கு 20 கிலோனா ஒரு 100 மரம் வச்சிருந்தோம்னா என்னாச்சுன்னு பாருங்க. அங்க சிவாங்கியில அப்பா வச்சிருக்காங்க 1200 மரம் வச்சிருக்காங்க. அப்ப ஒரு மரத்துக்கு 20 கிலோ கூடுதலா கிடைச்சா எவ்வளவு நம்மளுக்கு வந்து மாங்காய் உற்பத்தி வந்து எவ்வளவு அதிகமா கிடைக்குது நம்மளுக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமான வருமானம். ஆனா நிறைய பேர் போடுறப்ப அந்த பூ பூத்து நிக்கிறப்ப அழகா அந்த பூவை பிடிச்சுக்கிட்டு இப்படி இந்த விரல் இடுக்குல இப்படி பிடிச்சு அதை மெதுவா சாஃப்டா ஒரு கிளாத் வச்சு தடவிட சொல்றாங்க. இப்ப தோட்டக்கலைத்துறையில இருந்து இந்த வேலையை செய்ய சொல்றாங்க. அது எதனாலன்னா அந்த மகரந்தம் வந்து எல்லா பூவிலையும் பட்டு அது பதர் இல்லாம காய் வந்து நம்மளுக்கு விதை வந்து அதிகமா கிடைக்கும், பதர் வந்து இல்லாம இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை இன்னைக்கு நம்ம ஒரு ஆள் உட்காந்து எத்தனை பூவை ஒரு நாளைக்கு ஒரு 4-5 பேரை விட்டு நம்ம அந்த வேலையை செய்யறத தேனீக்கள் வச்சுட்டோம் அப்படின்னா தேனீக்கள் அழகா அந்த வேலையை செஞ்சுட்டு போகுது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்ல, நான் இந்த அளவுக்கு தான் சூரியகாந்தி போட்டுப்பேன், பக்கத்துல இன்னொரு விவசாயி அவங்களுக்கும் இதே மாதிரி இந்த வேலையை அழகா வந்து இந்த தேனீக்கள் வந்து பண்ணுது. அதனாலதான் இந்த தேனீக்களை வந்து பாத்தீங்கன்னா உழவுக்கு, அதாவது எப்படி மண்புழுவோ மலருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள் தான், அதுக்கு நிகர் இல்லை. அது போக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து இது மாமரம் அப்படின்னா பக்கத்துல வந்து இப்ப இது பலாமரம் இருக்குதுன்னா இந்த மரத்துல உள்ள மகரந்தத்தை கொண்டு போய் மாம்பூல உள்ள பெண் பூல ஒட்ட வைக்கிறப்ப அதனுடைய காய் வந்து பாத்தீங்கன்னா திறன் வந்து கூடுதலா கிடைக்கும். அதாவது கலப்பு திருமணம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கைன்றது அயல் மற்ற பூவுல இருந்து எடுத்துக்கொண்டு போய் ஒட்ட வைக்கிறப்ப அந்த காயோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கிடைக்கும். அது மாங்காயா இருந்தாலும் சரி, தேங்காயா இருந்தாலும் சரி, சூரியகாந்தியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அது உண்டு. மாமரத்துல உள்ள மகரந்தத்தை கொண்டு வந்து சூரியகாந்தி பூல உட்கார வச்சா என்ன ஆகும், அதனுடைய தரம் வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா கிடைக்கும். அந்த மாதிரி மிகப்பெரிய வேலையை செய்யுது இந்த தேனீக்கள் தான். இதை வந்து செய்ய முடியும், தேனீக்கள் தான் செஞ்சுட்டு இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த மாவுக்கு மருந்தடிக்கிறேன், தென்னைக்கு மருந்தடிக்கிறேன்னு சொல்லி தேனீக்களை வந்து இன்னைக்கு அழிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளா வந்து 25 ஆண்டுகளா தேனீக்களுடைய இனம் வந்து தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு நிலைதான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மரக்கிளைகள்ல வச்சு பெட்டிகள் வச்சு தேனி வளர்ப்பு பண்ணாங்க. பெட்டியோட தேனியை கொண்டு போய் மரத்துல தூக்கி வச்சுட்டு 3 மாசத்துக்கு ஒரு தடவை இறக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு திருப்பி தூக்கி வச்சுட்டு போயிருவாங்க. அப்படி வந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இப்ப வந்து திருப்பி புதுமைப்படுத்தி அதை வந்து கொண்டுட்டு வரமே தவிர இது வந்து புதுமையான தொழில்நுட்பமோ புதுமையான ஒரு விஷயமோ கிடையாது. அது போக இந்த தேனீக்களை வந்து தேவதைகள் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு அழகான தேவதை இந்த இடத்துல திடீர்னு உருவாகி, ஏன்னா நம்மள உட்காந்துருக்கோம், திடீர்னு ஒரு ஒளிவட்ட மாதிரி வந்து நம்ம இந்த இடத்துல திடீர்னு மேஜிக் மாதிரி தோன்றி அந்த தேவதை என்ன சொல்லுதுன்னா ஒரு பானம் தயார் பண்ணி தீபமா பண்ற மாதிரி ஒரு பானம் தயார் பண்ணி உடனே கொடுக்குது. அதை ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாரும் சாப்பிடுங்க, உங்களுக்கு வந்து சளி காய்ச்சல்ல இருந்து ஹார்ட் அட்டாக், கேன்சர், வாத நோய், மூல நோய், முக்கியமா சர்க்கரை நோய் முதற்கொண்டு எதுவுமே வராது அப்படின்னு ஒரு பானம் தயார் பண்ணி கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாராவது அதை சரி கொடுத்தா குடிப்போம் அப்படின்ட்டு போவோமா, இல்ல அந்த தேவதையோட கொண்டு போய் நம்ம வீட்டுல வச்சு நம்ம அந்த தேவதையை வந்து காலம் முழுக்க அந்த உணவை எடுத்து நம்ம குடும்பமே சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்போமா, கண்டிப்பா வந்து அந்த தேவதையை வீட்டுல அதுதான் சொல்லி நிறைய பேருக்கு கொண்டு போய் பெட்டியை கொண்டு போய் வெயில வைப்பாங்க. இப்படி ஒரு தேவதை கிடைச்சா நம்ம கொண்டுட்டு அந்த தேவதை எப்படி நடு ரோட்லயே உட்கார வைப்போம், அதை கொண்டு எவ்வளவு ஒரு பக்குவமா நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைப்போம். அதே மாதிரிதான்
இந்த தேனீக்கள்ன்ற இந்த தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு அருமையான உணவை வந்து உருவாக்கி கொடுக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டங்கள் வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வளர்க்க முடியுமானா கண்டிப்பா இல்லை. இது வந்து இன்னைக்கு நானே இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டி அப்படின்ற ஒரு வாசகத்தை ரெடி பண்ணி அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடுகள்லையும் இந்த தேனி பெட்டி வரணும். அது எப்படி வளர்க்கறது, அது வீட்டுல வச்சா கூட வளர்க்கலாம் அப்படின்ற டெக்னாலஜியோட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நிறைய உள்ள போய் ஆய்வு உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனீக்களை தான் விழுந்தா எந்திரிச்சு அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்குறோம். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஃபுல்லா ஒவ்வொரு வீடுகளையும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல கொண்டு போயாச்சு. எல்லார் வீடுகளையும் இன்னைக்கு தேனி வளர்ப்ப இன்னைக்கு பண்ண ஆரம்பிக்கிறாங்க, செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப தேனி வளர்ப்பு நான் பண்றேன், ஆனா வீட்டுல வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுல வந்து நிறைய தொழில்கள் இருக்கு. வேளாண் சார்ந்து ஆடு வளர்க்குறோம், மாடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். எல்லாத்துக்குமே நம்மளுடைய அதாவது கவனிப்பு உழைப்புன்றது ஒரு நேரமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் கோழியா இருந்தா திறந்து விட்டு அரைக்கிறதுக்காவது நம்ம இருக்கணும். அது போக நம்ம ஆடு மாடெல்லாம் நம்ம அதுக்குன்னு உணவு கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சில இதுகள் நம்ம வந்து டெய்லி செலவு பண்ணணும். ஆனா தேனி வளர்க்குறவங்க யாரையாவது நீங்க வந்து தேனிக்கு சோறு ஊட்டி குளிப்பாட்டி அதுக்கு வந்து அந்த மரத்துல பூ இருக்குதுன்னா மாடை ஓட்டிட்டு போற மாதிரி நம்ம முன்னாடி ஓட தேனி எல்லாம் பின்னாடி ஓடி வரும்னு எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா அந்த தேன் எடுக்கிற சீசனுக்கு போறாங்க, அதை அப்படியே இது பண்ணி விட்டு எடுத்துட்டு வர்றாங்க. அதுதான் இன்னைக்கு வரை நடந்துட்டு இருக்குது. அதே தேனீக்களை தொந்தரவு பண்ணாம அதை விரட்டாம பெட்டிகளுக்குள்ளே வச்சு நம்ம வளர்க்குற முறைதான் அந்த வீட்டுல வச்சு வளர்க்குறது, தோட்டங்கள்ல வச்சு பெட்டிகள்ல வச்சு வளர்க்குற முறை. இதுல உள்ள தேனீக்களை நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்ல. அதுல உள்ள தேனை வந்து எடுக்கிறப்ப கூட அந்த அடைய டேமேஜ் இல்லாம அந்த அடை அப்படியே தான் இருக்கும். அந்த தேன் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த தேனை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட்ல தான் இந்த தேனை வந்து எடுக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உழைப்பே இல்லை, நம்மளுடைய உழைப்பு இல்லை. தேனீக்கள் தான் 1 கிலோமீட்டரா 2 கிலோமீட்டரா கஷ்டப்பட்டு பறந்து போய் அந்த உணவை கூட்ட வந்து சேர்த்து வைக்கிறது தேனீக்கள் தான், நம்ம கிடையாது. நம்ம அதை திறந்து பாக்குறோமா, தேன் வச்சிருச்சா அதை எடுக்கிறோமா, அது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அதனால இந்த தேனீக்கள் வந்து நம்ம கொண்டு போய் தோட்டத்திலயோ வீட்லயோ வைக்கிறோம்னா நம்மளுக்கு எந்த உழைப்பும் இல்லை. முதல் கண்டிஷனே என்ன போடுறோம்னா பெட்டி வச்சுட்டா அதை வந்து தொடப்ப டெய்லி போய் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேன் வச்சிருச்சா டெய்லி திறந்து வைப்பாங்க. அந்த மாதிரி தொடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு நாளும் 4 நாளைக்கு ஒரு தடவையோ தான் அதை திறக்கணுமே தவிர டெய்லி வந்து அதிகம் திறக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 2008 நான் வந்து இதே மாதிரிதான் எனக்கு வந்து தேனீக்கள்னா என்னன்னு தெரியாது. 2006 தான் மதுரை அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில உள்ள கேவிக்கையில தான் ஒரு மாசம் ஒரு 2000 ரூபாய் வருமானம் இருந்தா நம்ம குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அதாவது ஏன்னா ரொம்ப வந்து மாசம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு வந்தா கூட பேர் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன்ல இருந்த ஃபேமிலி தான் நானு. அப்படி இருக்கிறப்ப நம்ம ஏதாவது ஒரு மாசம் 2000 ரூபாய் வந்தா நம்ம வந்து குடும்பத்துக்கு ஏதாவது பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கலாமேன்னு சொல்லிதான் இந்த பயிற்சி எடுத்துட்டு ஒரு 10 பெட்டிகள்ல தான் 2006 ஆரம்பிச்சு. அது ஆரம்பிக்கிறப்ப எனக்கு சொந்தமா இடம் இல்லை. இப்ப தேனீக்களுக்காகவே தோட்டங்கள் வாங்கி கிட்டத்தட்ட 2 தோட்டம், இப்போ 3வது தோட்டம் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி தேனீக்களுக்காகவே நான் விவசாயியா மாறினேன். அதுக்கு முன்னாடி வர வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தெரியாது. என்னுடைய அப்பா வந்து பெரிய இயற்கை விவசாயி, ஐயாவோட பெரிய ஃபேன். அவங்களுடைய வழியில தான் வந்து 100 ஏக்கர்ல இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்துல. அப்ப அவங்களுடைய தோட்டத்துல கொண்டு போய் நான் வச்சு அந்த 10 பெட்டியும் வச்சுட்டு சனி ஞாயிறு மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புறேன். ஏன்னா அந்த மாதிரி ஆரம்பிச்சதான் 2010. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்த பெட்டிகளே 7000 பெட்டிகள் இருக்கு. இப்ப இந்த 2 மாசத்துல மட்டுமே கவர்மெண்ட் ஆர்டர் வந்து 6000 பெட்டிகள் இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அது வந்து தனியா ப்ரீடிங் பண்ணி அதை தனியா வந்து வளர்த்து அதுக்குன்னு தனியா தேனீக்கள் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சாதாரணமா சின்ன லெவல்ல ஆரம்பிச்சதுதான். எந்த ஒரு தொழிலா இருக்கட்டும், விவசாயமா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து நம்ம அதை மதிப்போட்டி பண்ணி அதை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சோம்னா நிச்சயமா நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில் முனைவோரா வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு அதாவது முயற்சிகள் நிறைய பண்ணணும். எந்த ஒரு தொழிலையுமே முயற்சி தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைய வைக்கும். அந்த அடிப்படையில தான் இந்த முயற்சியை பண்ணி 2006 ஆரம்பிச்சதா. 2008 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தோட்டத்துக்கு போவாங்க, அங்க நான் இருக்க மாட்டேன். அப்பா வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க மதுரைக்கு. இங்க வந்தா தேனீக்களை பார்க்க முடியாது, ரொம்ப கவலைப்பட்டுட்டே போவாங்க. ஐயோ தேனி வந்து எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. அப்புறம் நானா யோசிச்சு வீட்டுல கொண்டு வந்து ஒரு பெட்டி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சேன். ஒரு பெட்டி வச்சு வளர்த்தா அது தோட்டத்தை விட இங்க வேகமா தேன் கிடைச்சது. எனக்கு அது வேகமா நிறைய தேன் கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு 10 பெட்டிகள் வீட்டை சுத்தி வச்சிருக்கு. அப்ப வீட்டுல தேனி வளர்க்கலாம்னு சொல்லி ஒரு ஆட்சிகள் வந்து நிறைய பேர் வருவாங்க. அப்ப வாசலுக்கு முன்னாடி ஒரு பெட்டி வச்சிருக்கு. அந்த பெட்டியை வந்து திறந்து காமிச்சேன். ஒரு 15 நாள் கழிச்சு போய் பெட்டியை திறந்தா தேனியை பூரா காணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது நம்ம நல்லா தானே பாத்துக்கிட்டு இருந்தோம், டெய்லி வேற திறந்து பார்த்தோம், இது எப்படி ஓடுச்சு அப்படின்ட்டு ஒன்னும்
புரியல எனக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பெட்டியை திறந்தேன். அது 22 நாள் கழிச்சு அந்த பெட்டியில உள்ள தேனியும் பாத்தீங்கன்னா இல்லாம போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், ஆஹா நம்ம திறந்த பெட்டி தானே ஓடுது, திறக்காத மற்ற பெட்டிகள் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உட்கார்ந்து பாத்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணப்ப அந்த கயிறை தொடரப்போது அந்த பெட்டியை டச் பண்றதோட என்ன பண்ணுதுன்னா இந்த தேனீக்கள் எல்லாம் லைட்டா லேஸ் முன்னாள் கூட தேனீக்கள் அதனால உணர முடியுது. அப்படி இருக்கிறப்ப அது நம்ம யாரோ விரட்ட போறாங்க அப்படின்ட்டு இது வந்து பாத்தீங்கன்னா பொந்து தேனி அடுக்கு தேனி ரகம் தான் நாங்க வளர்க்குறது. ஏன்னா இந்திய தேனீக்கள்னு சொல்லுவாங்க. இது பொந்துகள்ல அடுக்கடுக்கா கூடு கட்டி வளரக்கூடிய ரகம். இது என்ன பண்ணுதுன்னா ஆஹா நம்மளை யாரும் விரட்ட போறாங்கன்னு சொல்லி வேகமா அந்த சேர்த்து வச்ச தேனை கூட வேகமா மண்டையை நுழைச்சு குடிக்குது. குடிச்சிட்டு நம்ம விரட்டிட்டு அடுத்த இடத்துல போய் செட்டில் ஆகுறதுக்கு எல்லா தேனீக்களுமே தேனை குடிச்சிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகும். அந்த மாதிரி குடிச்சிட்டு ரெடியா உட்காந்துருக்கேன். நான் வந்து எதுவும் அதை டிஸ்டர்ப் பண்ணி விரட்டி விடல அப்படிங்கவும் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் வரை எடுத்த தேனை வைக்கிறது. 1/2 மணி நேரம் கழிச்சு திருப்பி அந்த எடுத்த தேனை பூரா மேல வந்து அந்த தேன் அடையில வந்து வைக்குது. திருப்பி இப்படியும் வந்து பாத்தீங்கன்னா காலையிலையும் சாயங்காலமும் அதை போட்டு டிஸ்டர்ப் பண்ணதுனால அது என்னாச்சுன்னா ஆகா இவன்ட்டு இருந்தா நம்மளை வந்து உழைக்க விட மாட்டான் அப்படின்ட்டு அடுத்த இடத்துல இன்னொரு இடம் டிஸ்டர்பே பண்ணாத ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் நானே சொல்ல ஆரம்பிச்சேன் தேனீக்களை டெய்லி தொடக்கூடாது அப்படின்ற தகவல். ஒரு 2 பெட்டி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கே அந்த இது வந்து வந்தது. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து உழைப்பில்லாத ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில். 2வது இடங்கள் நான் வீட்டுல கூட வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் சின்ன சந்தேகம், அந்த தேனி எடுக்க சொல்ல கொட்டிட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் மேடம் நினைச்சாங்க. முடிச்சோடனே உங்களுடைய சந்தேகத்தை கேட்கும் சார், இடையில கேட்கும். சரி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு முடிச்சிருக்கேன். சரி சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூட வளர்க்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து அப்பதான் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட எங்களுடைய வீடு வந்து கேப்புதூர்ல இருந்தது, அவங்க வீடு மீனாட்சி அம்மன் கோயில் கிட்ட இருந்தது. அப்ப நான் சொன்னேன் எங்க இங்கேயாவது வெளியில தனித்தனி வீடுகள் மரங்கள் இருக்குது, அதனால எனக்கு தேன் கிடைக்குது. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள எந்த மரமுமே இல்லை, அங்க தேன் கிடைக்காது. இல்ல இல்ல எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஹாபியா தான் நான் பண்ண போறேன்னு சொல்லி வாங்கிட்டு போய் 2 பெட்டி வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் 1 மாசத்துல போன் அடிச்சாங்க, மேடம் பெட்டியை திறக்கவே முடியல. அது எப்படிங்க திறக்க முடியாது, ஃபுல்லானதானே திறக்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் போனேன். போய் பார்த்தா ஃபுல்லா கூடு கட்டி கத்திய வச்சு அந்த மூடிய லைட்டா அப்படி நெம்பி அப்படி தூக்குனா அப்படி தேனா வடி அந்த அளவுக்கு தேனாயிடுச்சு. அப்புறம் தான் நான் மேல இருந்து பார்க்கறது ஒரு மரம் கூட இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தெரியும் தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா பூக்கடைகள், டீ கடைகள், ஜூஸ் கடைகள் இங்கெல்லாம் போய், ஏன்னா சிட்டிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால அங்க வந்து அதிகமா கிடைச்சது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இடங்கள்ல கூட தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமாயிருச்சு. அதுக்கப்புறம் 5 பெட்டி உடனே வச்சு அவங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேன் விற்பனை பண்ணி இன்னைக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 கிலோ தேன் அந்த சைட்ல உள்ளவங்க பூரா வாங்குறாங்க அவங்க கிட்ட தேன் பெட்டி வச்சிருக்கிறதுனால. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேனி, அதாவது வீட்டுல கூட இந்த தேனி வளர்ப்பை வந்து நம்ம செய்யலாம். நம்மளுக்கு இப்ப வீடுகள் இருந்ததுன்னா மொட்டை மாடிகள்ல வைக்கலாம், வீட்டை சுற்றி உள்ள இடங்கள்ல வைக்கலாம். அந்த மாதிரி எங்கேனாலும் நம்ம தேனி பெட்டிகளை வச்சு தேனி வளர்ப்பு வந்து பண்ணலாம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா ஒரு பொருள்லையுமே நம்மளுக்கு வந்து மூலப்பொருள் கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து மூலப்பொருள் போட்டாதான் அடுத்து அதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 1 கிலோ மண்ணு கொடுத்தோம்னா 1 லோடு செங்கல் எடுக்கலாம். சாரி 1 லோடு மண்ணு கொடுத்தோம்னா 1 லோடு செங்கல் எடுக்கலாம். ஆனா அடுத்து இன்னொரு லோடு செங்கல் வேணும்னா கண்டிப்பா மண்ணு கொடுத்துதான் ஆகணும். ஆனா 1 கிலோ தேன் வேணும்னா 1 கிலோ பூ கொண்டு வந்து போடணுமா, இல்ல சுத்தி நம்மளுக்கு வந்து 1 ஏக்கர் அளவுக்கு பூ போட்டு வளர்க்கணுமான்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா சாதாரண நெருஞ்சி முள்ளுல இருந்து இங்க தும்பையில இருந்து தும்ப செடியில இருந்து தும்பை துளசியில இருந்து எல்லா மரம் செடி கொடிகள்லையும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனீக்களுக்குரிய உணவு கிடைக்கும். நம்மளுக்கு வந்து தெரியாது, ஆனா தேனீக்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வந்து தேனீக்கள் போய் அதை கூட்டுக்கு கொண்டு வரும். ஏன்னா இப்ப ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது அப்படின்னா நம்ம புளியம்பழம் எப்படி இப்ப குளிப்பி அதை வந்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி புளியப்பூ பூரா பறிச்சு நம்ம அதை ஒரு இதுல கொட்டி ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு எடுத்தா கூட அது தேன் கிடையாது. ஏன்னா பூக்கள்ல இருக்கிறப்ப அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா நெக்டர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது மதுரம் தான் பேர் அதுக்கு. பூவில் இருக்கிறப்ப அது தேன் கிடையாது, அது வெறும் மதுரம் தான். அதை தேனி உறிஞ்சி அதோட வயிற்றுல வச்சு கூட்டுக்கு கொண்டு வரப்ப வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் அது தேனா கன்வெர்ட் ஆகுது. தேனா வந்து மாறி நம்மளுக்கு அந்த நெக்டர் வந்து தேனா மாறி கூட்டுக்கு வந்து அது வெளியில எடுத்து வாய் வெளியே எடுத்து வைக்கிறப்பதான் அது தேனே தவிர அதுக்கு முன்னாடி வர அது தேன் கிடையாது. அதனால தேனை மட்டும் யாருமே நம்ம வந்து உருவாக்க முடியாது. நம்ம வந்து தேன், அதாவது தேனீக்கள் 5 கிலோமீட்டர் வரை போய் எங்கெல்லாம் பூக்கள் இருக்குதோ, இப்ப நீங்க சென்னை எடுத்துக்கிறீங்க, சென்னையில வந்து மவுண்ட் ரோடு அதுல வந்து ஸ்பிக் பில்டிங் சொல்லியிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரத்தேன் கூட 3 கூடு இருக்குது. இது வரைக்கும் மெயின் இதுல
அந்த மாதிரி எல்லா இடங்களையுமே இப்ப மதுரை எடுத்துக்கிறங்க, மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல உள்ள பூ மார்க்கெட்னு சொல்லியிருக்கு. பூ மார்க்கெட்ல பெரிய மலை தேன் கூடு இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில்ல வருஷம் ஃபயர் சர்வீஸ் வச்சு அந்த தேன் கூட்டம் வந்து கலைப்பாங்க. இப்படி வந்து எல்லா நீங்க பூக்கடைகள்ல போய் பாருங்க, அதுல ஒரு தேனி உட்கார்ந்து வந்து எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கு. எங்க போனாலும் பூக்கடையில பாருங்க, அந்த தேனீக்கள் அந்த ஏரியால இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துடும். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப இவ்வளவுதான் பூக்கள் வளர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்மளை சுத்தி உள்ளவங்க விவசாயம் பண்ணினா போதும், நம்மளுக்கு வந்து தேன் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வயது வரம்பு, கல்வி தகுதி, இது எதுவுமே நம்மளுக்கு வந்து தேவையில்லை. எல்லா வயதினரும் 10 வயசுல இருந்து பண்ணலாம். இந்த குழந்தைங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை ஃப்ரீயாவே இந்த இதுக்கு வந்து தேனி வளர்ப்புக்கு வந்து பயிற்சி கொடுக்குறேன். அது வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த தேனீக்களை பத்தி, தேனோட பயன்கள் பத்தி எல்லாருக்குமே தெரியணும். இப்போ வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கூட அதை வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த இலவச பயிற்சியை வந்து நான் கொடுக்குறது. ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ஸ் யாராவது வர்றாங்க, தேனி வளர்ப்பு பயிற்சிக்கு வர்றாங்கன்னா அவங்க வந்து இதை தெரிஞ்சுட்டு போய் வீட்டுல சொல்றாங்கன்னு சொன்னீங்க, எனக்கு தேன் கொடு, தேன் வந்து இவ்வளவு சத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னா வீட்டுல உள்ளவங்களுக்கு வேற வேலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அதனாலதான் 2 பேரும் வந்தா கண்டிப்பா வந்து அடுத்து அந்த தேனை வந்து கண்டிப்பா பயன்படுத்துறதுக்கு நிச்சயமா வந்து முயற்சி பண்ணுவாங்கன்றதுக்காக தான் இதை வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறது. இந்த ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் நிறைய பேருக்கு போறப்ப அவங்க இன்னும் 10 பேர்ல ஒவ்வொருத்தரும் சொன்னாங்கன்னாவே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான நாட்டை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஒரு இதை பயிற்சியை கொடுக்குறதே தவிர மற்றபடி வேற எதுவும் இல்லை. இதுல வந்து நம்மளுக்கு வயது வரம்பு, கல்வி தகுதி எதுவுமே இல்லை. ஏன்னா 10 வயசுல 9 வயசுல இருந்தே என்னோட பையனை இந்த தேனி வளர்ப்புக்குள்ள கொண்டு போய் 12 வயசுல வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் சாதனை பண்ண வச்சு முகத்துல ஃபுல்லா தேனியை உட்கார வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா அந்த மாதிரி தேனீக்கள் வந்து கொட்டாது, இது வந்து நம்ம கூட இயந்து, அதாவது நம்ம கூட ஒத்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரினம்னு சொல்லி எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக தான் அந்த ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண வச்சது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 பெட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த 5 பெட்டியையும் 10 பெட்டியா நம்மளே ப்ரீடிங் பண்ணிடுவோம். ப்ரீடிங்கிறது இப்போ கோழி எப்படி ஒரு கோழி வாங்கினோம்னா அது முட்டையிட்டு அடுத்தடுத்த ப்ரீடிங் ஆகுதோ அதே மாதிரி தேனீக்களும் முட்டை வச்சு ராணி தேனியை உருவாக்கி அடுத்தடுத்த ப்ரீடிங் ஆகும். அந்த மெத்தட சொல்லி கொடுத்துருச்சுன்னா நீங்களே வீட்டுல வச்சு ஒரு 2 பெட்டி வாங்கினா அதுல ஒரு பெட்டியை நீங்க ப்ரீடிங் பண்ணி ஒரு 10 பெட்டி ஆக்கிடலாம். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து டபுள் ஆகக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்பம் வந்து எளிமையானது. அதையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி கொடுக்குறோம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டிங் தான் எல்லா தொழிலையும். இன்னைக்கு தக்காளி 50 ரூபாய்க்கு விக்குதுன்னா நிறைய பேர் தக்காளியா போடுவாங்க, அடுத்து வந்து ரோட்ல கொட்டுற அளவுக்கு 5 ரூபாய்க்கோ 3 ரூபாய்க்கோ வந்து நிற்கும். ஆனா தேன் இன்னைக்கு 400 ரூபாய்க்கு விக்குதுன்னா நாளைக்கு 40 ரூபாய்க்கு வந்து நிக்குமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா இதற்கையும் நாங்க வந்து மாசம் எப்படி 7000 8000 கிலோ வந்து உற்பத்தி பண்றோம், எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற தேனை இன்னைக்கு வர நிறைய இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக கேட்டு வர்றவங்களுக்கு இன்னைக்கு வர வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இன்னைக்கு வர கொண்டு போகல. ஏன்னா இப்போ போன இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு ஒருத்தர் எக்ஸ்போர்ட்டுக்கு அமெரிக்காவுக்கு அங்க உள்ள ஆர்மி பீப்புள்ஸுக்கு வந்து இந்த தேன் வந்து செலக்ட் ஆகி வந்திருக்குது, என்ன ரேட்டுனாலும் வாங்குறேன்னு ஒத்த காலத்துல நின்று ஒரு 2 மாசமா தவிச்சிட்டு இருக்காரு. ஆனா வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த போலன் இதுகள்லாம் அதிகமா இருக்குது இதுல இந்த தேன்லன்னு சொல்லி அவங்க ரொம்பவே வந்து மேல் பண்றாங்கன்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. ஆனாலும் இன்னைக்கு வர வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை வந்து கொண்டுட்டு போகல. ஏன்னா நாங்க வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குற தேன் ஒவ்வொரு ஏரியாவா கொண்டு போய் தனி மலர் தேனாவும் எடுக்கிறோம். தனி மலர் தேன்னா இப்ப நபா கம்மாய்கள் சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வெறும் நபா கம்மாய்கள் 6 கம்மாய்கள் இருக்கு. அந்த கம்மாய்களை ஃபுல்லா 500ல இருந்து 1000 மரம் வெறும் நபா மரம் தான் இருக்கும். அந்த மே ஜூன்ல பூக்குற டயத்துல அந்த பெட்டிகள் எல்லாத்தையும் அந்தந்த கம்மாய்கள்ல 500 பெட்டி போட்டு அந்த எடுக்கிற தேன் வந்து நாவல் தேன் சொல்லி வருது. இந்த தேன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சுகர் உள்ளவங்களுக்கு சுகரை குறைச்சு நார்மல் ஆக்குது தேன். அப்படி யாருமே டாக்டர்ஸ்ல இருந்து எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. இன்னைக்கு டாக்டர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாவல் தேனை வந்து சாப்பிட்டு இருக்காங்க, நல்லா நார்மல் ஆகி நிறைய பேர் மாத்திரையை நிப்பாட்டி. ஏன்னா இந்த டேப்லெட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கண்டிப்பா எடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயம். ஏன்னா சாப்பிடறோமோ இல்லையே மாத்திரை உள்ள போகணும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய நோயா இருக்கிறது. அந்த நோய் சரியாகுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு உணவை நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம எடுத்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம அனுப்பணும். நம்ம மக்கள் முதல்ல சாப்பிடணும். நம்ம நாட்டோட தேவை பூர்த்தி ஆகுறப்பதான் இதை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இந்த தேன் வந்து பாத்தீங்கன்னா வேம்பு தேன், நாவல் தேன், முருங்கை தேன் சொல்லி ஏகப்பட்ட விதவிதமா வந்து பாத்தீங்கன்னா தேன் எடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்மளுடைய மக்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்ம நாட்டோட தேவை பூர்த்தி ஆகுறப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும் அப்படின்ட்டு தான் அதை வந்து பண்ணல. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்துல ஏன்னா மார்க்கெட்டிங் வந்து நாங்களே எடுத்துக்கிறோம், நாங்களே வாங்கிக்கிறோம். நீங்க உருவாக்குற தேனை நம்ம விவசாயிகள் யார் உருவாக்குனாலும் அந்த தேனை வந்து ஆள் அனுப்பி நாங்களே எடுத்துக்கிறோம். அதனால மார்க்கெட்டிங் பிரச்சனை இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து தேன் உற்பத்தி பண்ணி என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட பத்தாம இங்க இருந்து வாங்கி அவங்களுக்கு விற்பனை பண்றாங்க. இது வந்து ஒரு வட்டம் தான். ஏன்னா இது அப்ப இருந்தே எங்க போனாலும் ஒரு வட்டமா தான், உட்கார்றதுல இருந்து எல்லாமே வட்டமா தான் செயல்படுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்தும் நீங்க வாங்கிக்கலாம், உங்ககிட்ட உருவாக்குற தேனை எங்களுக்கு கொடுத்துக்கலாம், நீங்களும் வந்து கொடுத்துக்கலாம். அதிகமா இருக்கிறப்ப அந்த தேனை நாங்க எடுத்துக்கிறோம், உங்களுக்கு தேவைப்படுறப்ப உங்களுக்கும் வந்து வாங்கிக்கலாம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஎன் பாளையத்துல எல்லாம் ஒரு விவசாயி தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா 90 கிலோ மாசம் வந்து தேன் வந்து அவர் ஒரு மில்லுல வேலை பாக்குறாரு. அவர் 90 கிலோ தேன் வாங்குறாரு. தேன் வாங்கி 1 கிலோவுக்கு 150 ரூபா வச்சு இன்னைக்கு மாசம் 15,000 ரூபாய் இதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்குது. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு உணவு. இது வந்து உணவு மட்டும் இல்ல, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொருளாதாரத்தையும் கூட்டக்கூடிய ஒரு உணவா இருக்கு, நம்மளுடைய மக்களை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு உணவாகவும் இருக்கு. அதனாலதான் இத வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இடங்களுக்கு கொண்டுட்டு போறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த தேனி வளர்ப்புன்ற தொழிலுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேனினாவே கொட்டுமே, விரட்டி கொட்டும், இல்ல அது வந்து கொட்டுன்ற ஒரு பயம் நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா இப்ப யாராவது இந்த இடத்துல ஒரு தேன் கூடு இருக்குதுன்னா யாருமே போக மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க, திருவண்ணம் அந்த மாதிரி வந்து ஒரு பயம் வந்து தேனீக்கள் அப்படின்னா கொட்டும் அப்படின்றத ஒரு சிந்தனை இருக்கும். எல்லா தேனீக்களுமே கொட்டக்கூடிய தன்மை உள்ளதுதான். ஆனா அதை கொட்டாம எப்படி வளர்க்கறதுன்னு பயிற்சி கொடுக்கறதுதான் என்னுடைய வேலை. ஏன்னா கொட்டாம நம்ம வளர்க்கலாம், நம்ம எடுக்கலாம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து விளையாடலாம் தேனீக்களோட. அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு பயிற்சியிலையும் நிறைய பேர் விளையாண்டுகிட்டு இருக்காங்க தேனீக்களோட. ஏன்னா அப்படியே அள்ளி அதை வந்து பெட்டிக்குள்ள போட வைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். ஆனா எந்த தேனியுமே இதற்கு 2009ல இருந்து பயிற்சி கொடுக்குறோம், யாரையுமே இதற்கு கொட்டினது கிடையாது. பயிற்சி கொடுக்குறப்ப யாரையுமே கொட்டினது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு எதுவும் தடவுறதா வைக்கிறதெல்லாம் இல்ல, சாப்பிட்டா கையாளுற மெத்தட் தான். தேனீக்களை வந்து அதிராம சாப்பிட்டா கையாண்டோம் அப்படின்னா, இப்ப வருது அப்படின்னா இப்படி உட்கார்ந்த உடனே உட்கார்றதுக்கு முன்னாடி அப்ப வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், உடனே தட்டி விடுவோம். தட்டி விட்டா அந்த தேனி கொட்டிடும். தட்டி விடக்கூடாதுன்ற தகவல் எனக்கு கிட்டத்தட்ட 1000 தேனீக்கிட்ட கொட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் தட்டக்கூடாதுன்ற விஷயமே எனக்கு வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி வர அப்படிதான் பயந்துட்டு ஆகா வந்துருச்சேன்னு படக்குன்னு கையில வச்சிருக்கிறத போட்டு தட்டி விடுவோம். அது எனக்கு கீழே விழுந்தாலும் சேர்த்துக்கொட்டு, மேல விழுந்தாலும் சேர்த்துக்கொட்டு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதற்கு 4000 தேனீக்கள் மேல கொட்டு வாங்கியிருக்கேன். ஆனா இது வந்து எப்படி கொட்டாம வளர்க்கறதுன்றது நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை தெரிஞ்சு ஆய்வு பண்ணி தான் இதை வந்து தட்டக்கூடாது. இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொட்டக்கூடாது, அதாவது கொட்டாம வளர்க்கறது கொடுத்தாலுமே நிறைய பேர் 2வது சனிக்கிழமை தேடி வந்து கொட்டு வாங்கிட்டு போறாங்க. கொட்டு வாங்குறதுக்காகவே ஒரு தெரப்பி பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பீ வெனம் தெரப்பின்னு சொல்லி தேனியோட விச சிகிச்சைன்னு பேர் அதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சைனாவுல ஒரு கொட்டுக்கு 300 ரூபாய் வாங்கிட்டு கொட்ட விடுறாங்க, 300 சார்ஜ் பண்றாங்க. நீங்க நெட்ல போய் பாருங்க, பீ வெனம் தெரப்பின்னு சொல்லி நெட்ல போய் பாருங்க. பெர் ஸ்டிங் வந்து 300 போடுறாங்க, அதுல வருது 300 ரூபாய் ஒரு கொட்டு வந்து 300 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிங் வாங்குறதுக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காசு கொடுத்தெல்லாம் கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. சைனாக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது, இந்த தேனீக்களுடைய விஷம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில அதிகப்படுத்துதுன்னு சொல்லி நம்ம குழந்தைங்களுக்கு தடுப்பூசி போடுற மாதிரி 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் 300 ரூபாய் கொடுத்து அந்த தெரப்பில போய் கொட்டு வாங்கிட்டு வர்றாங்க. இப்படி எல்லாம் வந்து காலங்கள் போயிட்டு இருக்கு. அது போக USA, UK இங்க எல்லா இடத்துலயுமே தீவனம் தெரப்பின்னு சொல்லி 5 மாடி கட்டிடங்கள் கட்டி அங்க அட்மிட் பண்ணி வேற கொட்ட விடுறாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காய்ச்சல் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம், அலோபதி மருத்துவமனைக்கு போறோம், அவங்க வந்து டெம்பரேச்சர் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் ஹை ஃபீவரா இருந்தா உடனே அட்மிஷன் பண்ற மாதிரிதான். அந்த அதாவது எவ்வளவு டெம்பரேச்சர்ன்றத பார்த்து அதிகமா இருந்தா அங்கேயே தீவனம் தெரப்பிலே அட்மிட் பண்ணி முதல் நாள் ஒரு கொட்டு மறுநாள் ஒரு கொட்டுன்னு சொல்லி அதை வந்து அட்மிஷன் பண்ணி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாத நோயின்னு சொல்லி பக்கவாதத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மருந்தே இல்ல, பக்கவாதம் வந்துட்டா படுத்த படுக்கை ஆயிடுவாங்க. ஆனா அதே இது வந்து பாத்தீங்கன்னா சைனாவுல இந்த தீவனம் தெரப்பில 3 மாசம் அட்மிஷன் பண்ணி இந்த தேனீக்களை கொட்ட விடுறது அவங்களுக்கு சிகிச்சை. ஏன்னா கையில 6 கால்ல 6 தேனி கொட்ட விட்டு 3 மாசத்துல நல்லா நடக்க வச்சு அழகா வந்து ஓட வச்சு அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இந்த தேனியோட விஷம் நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே வராம தடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மருந்தா இருக்குது. இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனி வளர்ப்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதுனாலும் எனக்கு அங்க உள்ளவங்க தும்முனா கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சளி பிடிச்சிரும், காய்ச்சல் வந்துடும். ஏன்னா அப்படி ஒரு வீக்கா இருப்பேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய இது வந்தாலும் சரி, எது காய்ச்சலோ எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நோய்கள் எதுவுமே வர்றது கிடையாது. அதே மாதிரி நிறைய இந்த சிக்கன் குனியா, அந்த காய்ச்சல், இந்த டெங்கு காய்ச்சல், இது எல்லாமே வரும். அங்க பாத்தீங்கன்னா முட்டுக்கு மூட்டு அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிக்கன் குனியா டயத்துல நிறைய பேர் கொட்ட விட்டோம். அந்த மூட்டு வலி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சரியானுச்சு. இன்னைக்கு வர முட்டிக்கால் வலிக்கு ஃப்ரீ. ஆனா கொட்டுறது வந்து 2வது சனிக்கிழமை மட்டும்தான் ஃப்ரீயா தான் கொட்ட விடுறாங்க. சைனா கொட்டுதான், அதுவும் அதுக்கு மேல கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2 கொட்டு, ஒருத்தர் ஷோல்டர் பெயினுக்கு 2 மட்டும் கொட்ட விடுங்க மேடம், நாங்க 1தான். ஏன்னா நம்மள கொட்டின தேனி வந்து இறந்துடும். அதனால அதுவும் கொட்ட விடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆயில நம்மளுக்கு கொடுத்துட்டு அது வந்து அதனுடைய ஆயில வந்து போக்கிடுது. அதனாலதான் ஒரு கொட்டு தான் கொட்ட விடுவோன்ற கண்டிஷனோட தான் அடுத்து வேணா அடுத்த மாசம் வாங்க, அவ்வளவுதான். ஒரு கொட்டு தான் சொல்லி கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் 3 மாசம் தொடர்ந்து வந்தாரு. வந்து முதல்ல 50% கால் 2 அவ்வளவு நிக்க முடியாத வழியா இருக்குதுன்னு சொல்லி 50% எனக்கு வழி இல்லைன்னு சொல்லி அப்படி மாசம் 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல வழியே இல்லைன்னு சொல்லி வந்தாரு. அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து திண்டுக்கல்ல இருந்து மொத்தம் 13 பேர் வந்தாங்க ஒரு ட்ரைனிங்ல. எங்க இருந்து வந்தீங்கன்னா திண்டுக்கல், நிறைய பேர் திண்டுக்கல், விழுப்புரத்துல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க தேனி கொட்டு வாங்குறதுக்காக. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தேனீக்கள்கிட்ட கொட்டு வாங்குறதுக்காகவே வர்றவங்களும் இருக்காங்க. நாங்க கொட்டை விட்டு மூட்டு வலி, ஜவ்வு போனது, அந்த ஷோல்டர் பெயின், இந்த மாதிரி முதுகு வலி இதுகளுக்கு மட்டும் கொட்டை விட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஃப்ரீயா தான் கொட்டை விடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொட்டுறதுலயுமே வந்து ஒரு மழை தேனின்னு ஒரு ரகம் இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க. இது வளர்க்குற தேனீட்ட மட்டும்தான் கொட்டுவாங்க. எங்கேயாவது இந்த தேனீட்ட வந்து கொட்டுறது நல்லதுன்னாங்களே யாராவது கல்லடியில இருந்து கொட்டு வாங்கிடாதீங்க. அந்த தேனி மோசமானது, மூர்க்க குணம் உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா மழை தேனின்ற ரகம் தான். இது வந்து வெட்ட வெளியில ஒத்த அடையா கூடுகட்டும். இந்த தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தேனியை விட, அதாவது 1 இன்ச் அளவுக்கு வந்து சைஸ் நீளமா இருக்கும். வெட்ட வெளியில 20 அடி ஹைட்டுக்கு மேலதான் கூடுகட்டும். இது வந்து நம்ம போய் தேன் எடுக்க போய் கொட்டு வாங்குறது கிடையாது. யாராவது தெரியாம கல்லடி தெரிஞ்சுட்டாங்க, இல்ல பறவை ஏதாவது இந்த மாதிரி கழுகெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடையை அப்படி பிச்சுக்கிட்டு போகும். அந்த மாதிரி ஏதாவது பிச்சுட்டு பறவைகள் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த ஏரியால ஆடு, மாடு, மனுஷங்க யாரையுமே போக விடாது. எல்லாரையும் விரட்டி கொட்டும். அது 1 கிலோமீட்டர் வர ஓடுனாலும் விடாது. ஓட விரட்டி ஆளை காலி பண்ணிடும். ஆளை காலி பண்ணக்கூடிய அளவுக்கு மோசமானது, மூர்க்க குணம் உள்ளது எதுன்னு கேட்டீங்கன்னா மழை தேனி. இந்த தேனி எங்கேயாவது வந்து சப்போஸ் ஆக்சிடென்டா எங்கேயாவது யாரையாவது கொட்டிருச்சுனோ, இல்ல நம்ம யதார்த்தமா அந்த இடத்துக்கு போயிருக்கிறப்ப கொட்டிருச்சுன்னா இம்மீடியட்டா செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேனி கொட்டுன உடனே அந்த இடத்துல நம்மளுடைய உமிழ்நீரை தொட்டு வைக்கணும். இங்க கடலூர்ல இருந்தெல்லாம் ஒருத்தர் போன் பண்ணாங்க, ஒருத்தருக்கு மழை தேனி கொட்டி சீரியஸா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கோம், என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஏன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ்ட், அதாவது சுண்ணாம்பும் தேனும் கலந்து போடலாம். இல்லைன்னா பேஸ்ட், கோல்கேட் பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து உடம்பு முழுக்க அப்பி விடலாம். அது போக அப்பிட்டு அந்த கொடுக்க வந்து இப்படி புடிங்கி எடுப்பாங்க. புடுங்க கூடாது. யாருக்கு கொட்டினாலும் அதை வந்து இப்படி சுரண்டி தான் எடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நுனி முள்ளு உள்ள போய் மாட்டி இருக்கும். அந்த நுனி முள்ளோட சேர்த்து சுரண்டி எடுக்கணும். எடுத்துட்டு உடனே வந்து இந்த சுண்ணாம்பும் தேனும் கலந்து அந்த இடத்துல அந்த பூச்சை போட்டு விட்டோம்னா அது வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் அதிகமா ஆகாம இருக்கும். கோல்கேட் போட்டோம்னா வீக்கம் சுத்தமா வராது. உடனே போடணும். அது போக கொட்டுன உடனே என்ன பண்ணணும்னா நம்மளுடைய எச்சில தொட்டு அந்த இடத்துல வைக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேனியோட விஷம், ஒரு நபரை ஒரு தேனி கொட்டிருச்சு அப்படின்னா பக்கத்துல அங்கே ஒருத்தர் நிற்பாங்க, அவங்கள விரட்டாது, அந்த கொட்டுன நபரை தான் விரட்டும். ஏன் அப்படின்னா அந்த கொடுக்குல இருந்து ஒரு வித வாசனை வரும். அந்த வாசனையை வச்சுதான் அடுத்தடுத்த தேனி அவங்களை விரட்டி போறதே தவிர மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா ஆளை பார்த்து விரட்டி போறது கிடையாது. அதனால கொட்டுன உடனே நம்ம உமிழ்நீரை தொட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மழை தேனிட்ட மட்டும் கொட்டு வாங்கிடாதீங்க. அப்படி கொட்டிட்டா உடனே எச்சில தொட்டு வச்சிடணும். ஏன்னா தண்ணிக்குள்ள நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க கேணிக்குள்ள போய் விழுந்தோம், தண்ணிக்குள்ள போய் விழுந்தோம், ஆனாலும் மேல சுத்திக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த கொடுக்கோட வாசனை அந்த தண்ணி மேல மிதக்கிறப்ப மேல சுத்திக்கிட்டு. ஆனா இம்மீடியட்டா பண்ணணும். நம்மளுடைய உமிழ்நீருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா அதை உடனே தொட்டு வச்சிட்டோம்னா அந்த ஸ்மெல்ல வந்து மாத்திரும். அடுத்த தேனி தேடி வந்து கொட்டாது. அதனால எங்கேயாவது இப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறோம், அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலே ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் விரட்டி கொடுத்து கரெக்டா மினிஸ்டர் மீட்டிங் அன்னைக்கு
ஏன்னா அந்த மாதிரி எங்கேயாவது இப்படி ஒரு ஆக்சிடென்ட் வந்தா உடனே இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுனா எச்சில தொட்டு வைக்கலாம். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேனீக்கள் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கிறோம் அது ஏதோ கூடு கட்டி இருக்கு வருது போகுது, ஆனா ஒவ்வொன்றும் அவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி அந்த கூட்டுல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல வாழ்ந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூடு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு நாடு தான். ஒரு பெட்டியில உள்ள தேனி இல்ல ஒரு கூடு கட்டி இருக்கிற தேனினா அது வந்து ஒரு தனி நாடா இருக்கு. அந்த நாட்டுக்குள்ள அதுக்கு தலைவியா வந்து ராணி தேனின்ற தேனி, ஒரே ஒரு தேனி தான் இருக்கும். அந்த நாட்டுக்கு தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா ராணி தேனி தான். அந்த ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கு தலைவியா இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே தான் மற்ற தேனீக்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். அதுலயும் வந்து இந்த ராணி தேனி வந்து பாத்தீங்கன்னா கூட்டை விட்டு வெளியில போவாங்க. இப்ப நம்ம நாட்டை வந்து தமிழ்நாட்டை ஒருத்தரா ஆள்றாங்க, ஒரு ராணி ஆள்றாங்கன்னா அவங்க போய் மாசம் மாசம் இதுக்கு சிலோனுக்கு போயிட்டு வருவாங்களா? கண்டிப்பா கிடையாதுல்ல. அதே மாதிரிதான் அந்த நாட்டுக்குள்ளேதான் இருக்கும். அந்த ராணி வந்து பாத்தீங்கன்னா வெளியில போறது எப்ப அப்படின்னா ஒரே ஒரு முறைதான் அதனுடைய வாழ்நாள்ல வெளியில போகுது. எப்பன்னா ஆண் தேனீக்களோட சேர்றதுக்காக வெளியில போற நம்ம இந்திய தேனீக்கள் ஒரே ஒரு முறைதான் ஆண் தேனீக்களோட சேரும். அதுக்கப்புறம் கூட்டுக்கு வர்ற அந்த ராணி வாழ்நாள் முழுக்க ஆண் தேனீக்களோட சேர்றது கிடையாது. 3 வருஷம் தொடர்ந்து முட்டையிட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 500 முட்டையிடும். 3 வருஷமா தொடர்ந்து முட்டையிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது சாப்பிடுற உணவு ராயல் ஜெல்லின்ற உணவு, தேனி பால்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த ராயல் ஜெல்லியை சாப்பிடுறதுனாலதான் லட்சக்கணக்கான முட்டைகள் வந்து உருவாகுது அந்த ராணி தேனி. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ராணி தேனி போறப்ப அந்த அடைகள்ல நடந்து போறப்ப பின்னாடியே ஒரு 10 தேனீக்கள் வந்து பின்னாடியே போயிட்டே இருக்கும். பின்னாடி ஒரு 10 முன்னாடி ஒரு 4-5 தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி தள்ளி நடந்து போயிட்டே இருக்கும். அந்த ராணியை சுத்தி வந்து ஒரு படையாட்டம் இருந்துட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் வெளியில எடுத்து பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே வந்து மூடிடும். இந்த சிப்பாய் தேனீக்கள் வந்து அது வந்து மூடிடும், அப்படியே கவர் பண்ணிடும். அந்த சுத்தி வர்ற அதனுடைய பாதுகாப்பு தேனீக்கள் என்ன பண்ணும்னா ஒரு ரவுண்ட் நடந்து வந்துட்டு உடனே கை கால் அமைச்சு விட்டு ரெக்கையை சீவி விட்டு இந்த ராணிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பணிவிடைகள் நடக்குது. ஒரு 10 முட்டை தான் அவங்க வைப்பாங்க. 10 முட்டை வச்ச உடனே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டா உடனே ராயல் ஜெல்லின்றது கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை ஆகிற ஒரு உணவு. 3 மாசம் முன்னாடியே நெட்டோட புக் பண்ணி 3 மாசம் முன்னாடியே புக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான உணவு. இதை வந்து பாத்தீங்கன்னா தலைவி மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அதை உருவாக்குறது யாருன்னா வேலைக்கார தேனீக்கள் தான். அதை உருவாக்கி தான் சாப்பிடாது. அது தலைவிக்கு மட்டும்தான் அதை ஊட்டும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா மனிதர்கள்னா அப்படி வாழவே முடியாது. நம்மளுக்கு ஒரு ஏன்னா 3 வருஷம் அந்த கூட்டுல அந்த ராணி உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிடறதுனாலதான். இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிடாததுனாலதான் வேலைக்கார தேனீக்கள் 2 மாசம் உயிரோட இருக்கு. 2 மாசம் தான் அதனுடைய ஆயுள். ஆனா அடுத்தடுத்த தலைமுறை ஒரு நாளைக்கு 500 முட்டை வைக்கிறப்ப 500 புது தேனீக்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும். இதுல வந்து ராணி வந்து பாத்தீங்கன்னா முட்டை வைக்கிறத தவிர வேற எதுவும் தெரியாது. வெளி உலகம் பார்க்காம அது வந்து ஒரு சிறை கைதியாட்டம் உள்ளுக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ளதான் அதனுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் பணிவிடை செய்யறதுக்காகவே ஒரு குரூப் பின்னாடியே போயிட்டு இருக்கும். இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆண் தேனீக்கள் வந்து இனப்பெருக்கத்துக்காக மட்டும்தான் கூட்டுக்குள்ள இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெரும்பாலும் வந்து தேனீ கூட்டுல வந்து பெண்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஆண் தேனீக்கள் எப்ப இருக்கும்னா புது ராணி உருவாகுது அப்படின்னா மட்டும்தான் அந்த காலகட்டத்துல மட்டும்தான் ஆண் தேனீக்கள் அந்த கூட்டுக்குள்ள உருவாக்கப்படுறது. அதுக்கப்புறம் வந்து ஆண் தேனீக்கள் எதுவுமே உள்ளுக்குள்ள உருவாக்கப்படாது, வெறும் பெண்கள் தான் இருக்கும். அதுலயும் இந்த ராணி தேனியோட சேர்ற ஆண் தேனி அந்த ராணி தேனியோட சேர்ந்த உடனே அதனுடைய உயிர் போயிடும். அதனுடைய உயிர் வந்து ராணியோட உடம்புல மாட்டிரும். அந்த ஸ்பாட்ல அது வந்து உயிர் விட்டுரும். அதனுடைய உயிர் தியாகம் தான் இத்தனை லட்சம் உயிர்கள் உருவாக்குறதுக்கு பெரிய காரணமா இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள். வேலைக்கார தேனீக்கள்னு ஏன் பெயர் வந்தது அப்படின்னா ஏன்னா இது எல்லாமே பெண் தேனீக்கள் தான். இந்த வேலைக்கார தேனீக்கள் எல்லாமே பெண்கள் தான். ஆனா அறகுறையான பெண்கள். என்ன அறகுறையான பெண்கள்னா இதனால முழுமையா கருவுற்று முட்டையிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை உள்ளதுதான் அறகுறையான பெண் தேனீக்கள். இதுக்கு ஏன் வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம். ஏன் வேலைக்கார தேனீக்கள் பேர் வைக்கணும் அப்படின்னா இந்த தேனீக்கள் பிறந்து உயிர் மூச்சு வந்த நிமிஷத்துல இருந்து வேலை செய்யும். கரெக்டா என்னன்னு பாத்துக்கோங்க. நிறைய தேனீக்களை உட்கார்ந்து எண்ணினேன். 20 செகண்ட், அதிகபட்சம் 20 செகண்ட் தான் எண்ணிருப்பேன். ஆனா குறைஞ்சபட்சம் 5 செகண்ட்ல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு. 5 செகண்ட் எண்ணிட்டு இருக்கப்பவே அது என்ன வேலை செய்யுதுன்னா பிறந்து வெளியில வந்து அதனால பறக்க முடியாது, நடக்க முடியாது, தத்தி தான் நடக்கும். கொட்டாது. அந்த தேனி கொட்ட 3 நாள் வரை கொட்ட தெரியாது, பறக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா ஒவ்வொரு அறையா திருப்பி உள்ள போய் என்ன பண்ணா கூட்டை கிளீன் பண்ற வேலையை செய்யும். ஒவ்வொரு அறையா உள்ள போய் அழகா கூட்டை சுத்தம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ராணி போய் அதுல முட்டை வைக்குது. அந்த மாதிரி அழகா கிளீன் பண்ற வேலைய இந்த முதல் 3 நாள்
நாள் வயது தேனீக்கள் பண்ணுது. 3 நாள்னா பிறந்து 60 நாள் தான் உயிரோட இருக்குது. அதுல 3 நாள் இந்த வேலையை செய்யும். 4ல இருந்து 6 நாள் வயது தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பெரிய தேனீக்கள் கொண்டுட்டு வர அந்த உணவை, இந்த தேனை வாசல்ல வந்த உடனே வாங்கி அதை கொண்டு போய் அந்த அறைகள்ல வச்சு அழகா ரெக்கையை வச்சு விசிறி அந்த நீர்ச்சத்தெல்லாம் ஆவியாக்கி, நீங்க நம்ம வாழைப்பூவில் ஒடிச்சு உறிஞ்சி பாருங்க, தண்ணியா தான் இருக்கும். ஆனா தேனா எடுக்கிறப்ப அடர்த்தியா இருக்கும். அது காரணம் என்னன்னா தேனீக்கள் வந்து அந்த நீர்ச்சத்தெல்லாம் ஆவியாக்கி அடர்த்தியாக்கி எத்தனை 1000 ஆண்டுகள் ஆனாலும் கெடாத அளவுக்கு பக்குவப்படுத்தி வைக்கும். அப்படி ஒரு வேலையை இந்த வேலைக்கார தேனீக்கள் வந்து செய்யுது. அதனாலதான் தேன் மட்டும் எத்தனை வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 7ல இருந்து 14 நாள் வயதுல வந்து இந்த ராயல் செல்லி கிலோ 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையாக இந்த உணவு தேனி பால்னு சொல்லுவாங்க. இதை வந்து உருவாக்குறது யாருன்னா இந்த வயது தேனீக்களுக்கு தான். இது தலையில இருந்து சலை மாதிரி உருவாகி வாய் வழிய வந்து அதை வந்து அந்த ராணிக்கு ஊட்டுறது. அதுக்கப்புறம் அந்த லார்வாவுக்கு ஊட்டும். லார்வாவுனா ராணி முட்டை வச்சு முட்டை பருவம் வந்து 3 நாள் இருக்கும். சின்ன சின்ன டாட்டா உள்ள கிடக்கும். அந்த முட்டைக்கு அடுத்து புழு ஸ்டேஜ் வரும். சின்ன சின்ன சுருள் புழுவாட்ட ஒவ்வொரு அறைகளையும் உள்ள இருக்கும். இந்த புழுவுக்கு 3 நாள் இந்த ராயல் ஜெல்லியை வச்சா 3 நாள் மொத்தம் 5 நாள் தான் புழு பருவம். அதுக்கப்புறம் கூட்டு புழுவாயிரும். அந்த புழு பருவத்துல 3 நாள் ராயல் ஜெல்லியை வச்சா அது வந்து அரைகுறையான பெண்ணா வேலைக்கார தேனியா வருது. அதே லார்வாவுக்கு 5 நாள் ராயல் ஜெல்லியை கொடுத்தா முழுமையான பெண்ணா ஒரு ராணியா வருது. ஒரு உருவத்தையே வந்து பாத்தீங்கன்னா முழு வளர்ச்சி அடைய வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராயல் ஜெல்லி தான். இது நிறைய மலட்டுத்தன்மை இல்லாதவங்களுக்கு இந்த ராயல் ஜெல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து சக்சஸ் ஆகுது. அதே மாதிரி கேன்சர் நோயாளிகளுக்கு வந்து இந்த ராயல் ஜெல்லியை நிறைய சித்தா டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேன்சர் நோய் வளராம தடுக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை செய்து இந்த ராயல் ஜெல்லி. அது போக மலையில உள்ளவங்களை பாத்தீங்கன்னா பூச்சிராட்டுன்னு சொல்லி அதை பூரா சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 400 ரூபாய் தேனை மட்டும் அனுப்பிட்டு 1 லட்சம் ரூபாய் ராயல் ஜெல்லியை அவங்க சாப்பிடுறாங்க. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல திரகாத்திரமா இருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க ஆயுசு கூடும், இதை சாப்பிட்டா அந்த பூச்சிராட்டை சாப்பிட்டா ஆயுசு கூடும், குறுக்கு வலி வராது, அதாவது கண்ணு நல்லா தெரியும், நிறைய நோய்களுக்கு நிவாரணம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு போய் பார்த்தா உள்ள அந்த ராயல் ஜெல்லி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வயது தேனீக்கள் மட்டும்தான் உருவாக்க முடியும். இதுக்கு மேல உள்ள ஸ்டேஜ் போயிட்டா உருவாக்க முடியாது. அதுக்கப்புறம் 14ல இருந்து 21 நாள் வயதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து இன்ஜினியர்ஸ் சொல்லுவோம். இன்ஜினியர்ஸ்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெழுகு அடைகள் கட்டுறது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா இந்த வயது தேனீக்கள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மெழுகு அடை வந்து சாதாரணமா ஒரு தேனி போய் இப்படி கவுந்துக்கிட்டு பண்றது கிடையாது. ஒரு தேனி மேல ஏறி கட்டணும்னா பல தேனீக்கள் அழகா கை கோர்த்து அது ஏனியாட்டம் அப்படி கட்டி இப்படி நிக்கிறது, ஏனியாட்டம் சுத்தி இப்படி நிக்கிறது. அதுல ஏறி போய் அந்த தேனி தலைகளா நின்று கூடு கட்டுது. அதுவும் ஒரு தேனி அதனுடைய வாழ்நாள்ல 6 அறைகள் தான் கட்ட முடியும். சின்ன அருங்கோண வடிவ அறைகள் வந்து 6 அறைகள் தான் கட்டுது. அதுக்கப்புறம் அதுக்கு மெழுகு உற்பத்தி கிடையாது. அதனுடைய வாழ்நாள்ல அவ்வளவுதான் மெழுகு வரும். அதுக்கப்புறம் அடுத்த தேனி வந்து விட்டதுல இருந்து ஏறி கட்டிட்டு ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜினியர் போய் ஒரு 100 ரூம் போடணும்னா எப்படி கட்ட முடியும்? ஆனா இதுல வந்து ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜினியர் போய் தான் அந்த அறையை கட்டி முடிக்கிறாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா தேன் வைக்கணும்னா லேசா அப்படி தூக்குனாப்புல இருக்கு, மேல் நோக்கி இருக்கு. முட்டை வைக்கணும்னா சமதளமா இருக்கு. அந்த மாதிரி அழகா அந்த அடைய வந்து டிசைன் பண்ணி அவ்வளவு அழகா கட்டி முடிக்கிறது. இத்தனை 1000 தேனீக்கள் சேர்ந்து. ஏன்னா பழமொழியே கூட இருக்குது, 1000 பேர் கொண்டு கட்டிய மண்டபம் ஒருவன் கல்பட்டு உடைந்ததான் சொல்லி. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து உண்மை. ஏன்னா ஆயிரக்கணக்கான தேனீக்கள் சேர்ந்துதான் இந்த கூட கட்டி முடிக்குது. இதுக்கடுத்து 21ல இருந்து 23 நாள்ல வந்து சிப்பாய் தேனி, அதாவது சிப்பாய் தேனீக்கள். சிப்பாய் தேனீக்கள்னா ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு இடையில இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரிலாம் வைக்க முடியாது. தேனி பெட்டிகளை 5 அடி தூரம் தள்ளி தான் வைக்கணும். ஒரு பெட்டிக்கு இன்னொரு பெட்டிக்கு இடையில கண்டிப்பா வந்து இடம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கேப் வந்து கண்டிப்பா இருக்கும். அப்படி கேப் வந்து 5 அடியாவது குறைஞ்சது இருக்கணும்னு சொல்லி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த பெட்டி இந்தியா, இது பாகிஸ்தான் ஆகிடும். ஏன்னா இந்தியாவில இருந்து போயிருக்கிற தேனி இந்தியாவுக்குள்ளதான் நுழையணும். தப்பி தவறி இப்படி ரொம்ப பக்கமா வச்சு இதுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க உள்ள சோல்ஜர்ஸ் வந்து உடனே கரெக்டா வாசல்ல நின்றுகிட்டு இருக்கும். நம்ம போனோடனே அப்படியே ரெக்கை அப்படி தூக்கிட்டு தான் நிக்க. எப்ப பார்த்தா கரெக்டா உள்ள போன பார்த்தனே சொல்லிடுவேன், இதான் சோல்ஜர்ஸ், இந்த தேனீக்கள் எல்லாம் சோல்ஜர்ஸ் கேஸ் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி உடனே வந்து அப்படியே வந்து உட்காரும் நம்மளை கொட்டுறது. அப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்பாய் தேனீக்கள் உள்ள நுழைஞ்ச தேனியை உடனே சண்டை போட்டு காலி பண்ணுது. அதுலயும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு காலி பண்றது, கொல்றது வர மட்டும்தான் அதனுடைய வேலை. சாக்கடிச்ச உடனே அப்படியே மேல ஏறி போயிருது அந்த தேனி. ஏன்னா நிறைய மார்க்கர் வச்சு அதுக்கு மார்க் பண்ணி நிறைய பார்த்தோம். அந்த தேனீக்கள் இந்த இறந்து போன தேனியை தூக்குறது கிடையாது.
கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டு பேசுமா, தண்ணி விடுமா, ரொம்ப நேரம் ஒன்றியா பேசி தண்ணி கொஞ்சம் விடுமா. அதுக்குன்னு தனியா வந்து ஒரு குரூப் இருக்கும். அதாவது பிணந்தூக்கி தேனீக்கள்னு ஒரு குரூப் இருக்கும். அது உடனே கீழே இறங்கி வந்து அந்த இறந்து போன தேனியை அழகா கவ்வி தூக்கி தள்ளி கொண்டு போய் போட்டு ஒரு நாள் கூட பெட்டியில அப்படி வாசலை விட்டு இழுத்து போடுற கிடையாது. பெரும்பாலும் டவுன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை பூட்டி இந்த பக்கம் தள்ளுவோமா இந்த பக்கம் தள்ளுவோமான்னு பாக்குற மாதிரிலாம் தேனீக்கள் வந்து இப்படி இழுத்து விட்டு போறது கிடையாது. கீழே விழுந்துட்டா கூட திருப்பி கீழே வந்து அதை கவ்வி தூக்கி தள்ளி கொண்டு போய் அவ்வளவு சுத்தமா வச்சிருக்கும். இதே இதுல வந்து பாத்தீங்கன்னா 21 to 23 நாள் வயதுல மருத்துவ தேனீக்கள் ஒரு குரூப் இருக்கும். மருத்துவ தேனீக்கள்னா இப்ப நம்ம மருந்தடிக்கல எங்கேயோ மருந்தடிச்சிருக்காங்கன்னா 3 நாள் வரை மருந்தோட வாசனை இருக்கிறது வரை இந்திய தேனீக்கள் போகாது, இந்த பூவுக்கு போகாது. அந்த வாசனை மறைஞ்சதுக்கு அப்புறம் சப்போஸ் அந்த தேனீக்கள் போனா அது அந்த பூவுல உள்ள மதுரத்தை உறிஞ்சிட்டு வந்தா அதுக்கு வாந்தி மயக்கம் எல்லாம் வரும். உடனே கூட்டுக்கு வந்த உடனே இந்த மருத்துவ தேனீக்கள், அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ், இவங்க உடனே அந்த உருட்டி பிரட்டி மருத்துவம் பார்த்து அதை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 23ல இருந்து 25 நாள் வயதுல வந்து தகவல் தொடர்பு தேனீக்கள். தகவல் தொடர்புனா அதாவது எங்கெல்லாம் பூக்கள் இருக்குன்ற தகவலை கூட்டுக்குள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் பெரிய தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் அந்த பூவுல உள்ள மதுரத்தையும் மகரந்தத்தையும் கொண்டு வரும். தகவல் எப்படி சொல்லும் அப்படின்னா அழகா வைத்த ஆட்டி ஒரு வட்டம் போட்டா 1 கிலோமீட்டர். நீங்க நிறைய இந்த கூடுகள்ல பாத்தீங்கன்னா வைத்து ஆடிக்கிட்டே இருக்கும் நிறைய தேனீக்கள். ஏன் அப்படின்னா அது தகவல் சொல்லுது. அழகா ஒரு வட்டம் போட்டா 1 கிலோமீட்டர் பூக்கள் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்படி 2 வட்டம் போட்டா 8 மாதிரி போட்டா 2 கிலோமீட்டர் பூக்கள் இருக்குன்ற தகவலை கூட்டுக்குள்ள சொன்னதுக்கு அப்புறம் தான் 25 நாள் வயதுக்கு மேலதான் பெரிய தேனீக்கள் போய் அந்த பூவுல உள்ள மதுரத்தை வந்து உறிஞ்சி வயிற்று சுமையாவும் கால்ல அழகா, அதாவது கம்புல வந்து பாத்தீங்கன்னா அந்த போலன் எடுக்கிறப்ப, அதாவது மகரந்தம் சொல்றது, அதுக்கு பேர் போலன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எடுக்கிறப்ப அழகா வந்து வீடியோ எடுத்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பூவுல உட்காரவே இல்லை, உட்காராம அப்படி பறந்துகிட்டே அழகா வந்து அதை கொஞ்ச நேரத்துல பார்த்தா 2 காலையும் அப்படி பால் மாதிரி இருக்குது. அவ்வளவு அழகா உருட்டி கால் சுமையாவும் வயிற்று சுமையாவும் தான் கூட்டு கொண்டு வந்து அது யாருக்காக சேர்த்து வைக்குதுன்னா நம்மளுக்காக சேர்த்து வைக்கிறது கிடையாது. அது வந்து அதனுடைய குடும்பத்துக்காக தான் சேர்த்து வைக்குது. நம்ம வந்து ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உலகத்திலே தேனுக்கு நிகரான உணவு உலகத்துல இல்ல அப்படின்றதுனாலதான் அந்த உணவை நம்ம எடுத்துட்டு அதுக்கு தேவைப்படுற காலத்துல திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கல அப்படின்னா அது வந்து நம்மளை விட புத்திசாலி. அது என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல அடுத்த இடத்துல போய் இன்னொரு நல்ல இடமா செலக்ட் பண்ணி அங்க போய் செட்டில் ஆயிருக்கு. நிறைய பேர் தேடி வச்ச ஓடி போயிடுச்சு. அதுக்கு வந்து எடுத்தது திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு கிடைக்காத காலத்துல திருப்பி கொடுத்தாதானே அது அந்த இடத்துல இருக்கும். இல்லாட்டினா அது எப்படி அந்த இடத்துல இருக்கும்? மழை காலம் வந்தாலும் சரி, காத்தடி சீசன், இந்த ஆடி மாசம் காத்து பயங்கரமா அடிச்சா அந்த நேரத்துல வெளியில போகாது. அப்படிப்பட்ட காலங்கள்ல நம்ம தேனீக்களுக்கு உணவு என்ன கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதுவும் கொடுக்க போறோம். டெய்லி கிடையாது, அதுவுமே டெய்லி கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் பெட்டியை திறந்து ஒரு 300 கிராம் அளவு 300 ml வந்து பாத்தீங்கன்னா சீனி, அதாவது சர்க்கரை, இந்த மாதிரி இனிப்பு சார்ந்த உணவு எதுனாலும் சரி, அது வந்து 1 டம்ளர் சர்க்கரைனா 1 டம்ளர் தண்ணி 1:1ன்ற ரேஷியோல கரைச்சிட்டு உள்ள ஊட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த உணவை அதை சாப்பிட்டு அந்த குடும்பம் அங்க இருந்துக்கும். இல்ல அப்படின்னா ஒரு 10,000 15,000 தேனீக்கள் இருக்கிற அந்த குடும்பம் உணவு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அத்தனைக்கு வந்து எப்படினாலும் மழையில நனைஞ்சு போய் எடுக்கணும்னு போனா மழை தண்ணி ஒரு துளி பட்டாலும் அந்த தேனி வந்து பறக்க முடியாது, விழுந்து இறந்து போகும். அதனால நம்ம உணவு கொடுத்தோம்னா நம்மள்ட்ட இருக்கும், இல்லாட்டினா இன்னொரு இடத்துக்கு போய் அங்க போய் செட்டில் ஆயிரும். அதனால நம்ம மழை காலத்துக்காக தான் தேனீக்கள் சேர்த்து வைக்கிறது. இதை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இந்த தேனுன்ற உணவு எப்படிப்பட்டது அப்படின்னா, அதாவது கடவுள்கள் தோன்றின காலத்துல இருந்தே வந்ததுதான் தேனுன்ற உணவு. இன்னைக்கு நேத்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்தது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கானா தேசம், பாலும் தேனும் நிறைஞ்ச தேசத்துக்கு தான் கடவுள் வந்து மக்களை வழிநடத்திட்டு வருவாரு. அதே மாதிரி முருகனுக்கு வந்து தேனும் தினைமாவும் படைப்பு பொருளாக இருக்கு. குரான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூச்சியின் வயிற்றில் சுரக்கக்கூடிய பானம் எல்லா நோய்களுக்கும் நிவாரணமா இருக்குன்னு சொல்லி தேனை பத்தி அத்தியாயங்களே இருக்குது குரான்ல. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தேனுன்றது கடவுள்கள் தோன்றின காலத்துல இருந்தே வந்ததுதான். இது வந்து பாத்தீங்கன்னா இடையில எப்ப நின்று போச்சு அப்படின்னா, அதாவது எகிப்து நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா தேனாறு ஓடக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. எப்படி அப்படின்னா இறந்த உடல்களை பதப்படுத்துறதுக்கு நம்ம இன்னைக்கு சாப்பிடுறதுக்கு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் யோசிக்கிறோம். அவங்க வந்து இறந்த உடல்களை பதப்படுத்துறதுக்கு தேனை போட்டுதான் பதப்படுத்திருக்காங்க. எத்தனை வருஷம் கெட்டு போகாம அந்த தேன் வந்து வச்சிருக்கு. அதே மாதிரி அலெக்சாண்டர் வந்து போர்ல இறந்தப்ப அவர் உடம்ப பாபிலோனாவை கொண்டு போறப்ப தேனுக்குள்ள போட்டுதான் கொண்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து எந்த பொருளையுமே கெட விடாது, அப்படியே வச்சிருக்கும்.
இது வந்து பாத்தீங்கன்னா எகிப்து நாட்டுல வந்து நடந்தது அப்படின்னா அதுக்கடுத்து 2ஆம் உலக போர்ல ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா 1939 40களில் 2ஆம் உலக போர் வந்தப்ப 11 பில்லியன் தேனீ குடும்பங்கள் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி ரஷ்யன் புக்ல இருந்து எடுத்த இந்த தகவல் வந்து 11 பில்லியன் தேனீ குடும்பங்கள் அவங்க நாட்டுல அழிஞ்சதான் அந்த 2ஆம் உலக போர். அந்த அளவுக்கு தேனீக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்தது. தேன் உற்பத்தி ரஷ்யா தான் அந்த டைத்துல அதிகமான அளவுல பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 1990னா 80களில் வந்த அதாவது சினிமா பாடல்கள் வந்து கேட்டப்போ இளையராஜா மியூசிக் அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் வந்து கால் முடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளதுதான். அந்த மாதிரி வந்து உள்ள பாடல்கள் எல்லா 95% பாடல்கள்ல நீங்க பாருங்க, எல்லா பாடல்கள்லயுமே தேன்ன்ற வார்த்தை எங்கேயாவது வந்தது. ஏன்னா அந்த காலத்துல வந்து தேன் இருந்தது. 90க்கு முன்னாடி தேன் வந்து இருந்ததுனால பாடல்கள்ல கூட தேன் இருந்தது. இப்ப வந்து பாடல்கள்லயும் தேன் இல்ல, சாப்பிடுறதுக்கும் தேன் இல்லை, எல்லாம் வந்து டூப்ளிகேட்டா போயிடுச்சு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்ப திருப்பி மீண்டும் அது வரணும், பாடல்கள்லயும் வரணும், நம்ம பழக்கங்கள்லயும் வரணுன்றதுக்காக தான் இந்த தேனி வளர்ப்பு வந்து கொண்டு போயிட்டு இருக்குது. அதுவே பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு அந்த காலத்துல எல்லாம் முதல் உணவா என்ன கொடுத்தாங்க அப்படின்னா தேன் தான் தொட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா கேள்விப்பட்டிருப்போம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போமா? ஏன்னா தேன் தொட்டு வச்சது எதனாலன்னு சொல்லி நான் உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தாய்ப்பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு உலகத்திலே எதுன்னு கேட்டீங்கன்னா தாய்ப்பால் தான் அதிக எதிர்ப்பு சக்தி உள்ள உணவு. இதை வந்து முதல்ல கொடுக்காம ஏன் தேனை கொடுக்கணும்? ஏன்னா தேன் தான் அந்த காலத்துல தொட்டு வச்சாங்க. ஆனா இப்ப வந்து சேனை வைக்கிறேன்னு சொல்லி சீனி தண்ணியா சக்கரை தண்ணியா இதுகளை முதல் வியாதி ஊட்டி வார வாரம் வியாதி அந்த குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வரவழைச்சிட்டு இருக்கோம். இதாவது பரவாயில்ல, இன்னொரு 30 வருஷம் கழிச்சு இப்ப இதே போக்கு போடுச்சு அப்படின்னா ஐயோ குழந்தை பிறந்துச்சு இனிப்பு கொடுக்கணும்னு சொல்லி மைசூர் பாக்க விட்ட போறாங்க. ஏன்னா அடுத்த தலைமுறை அதைத்தான் பண்ண போறாங்க. இது வந்து இதனுடைய விழிப்புணர்வு என்னன்னு தெரியலைன்னா இனிப்பு வைக்கணும் இனிப்பு கொடுக்கணும் அப்படின்றது அப்படி கிடையாது. இந்த தேன்ன்ற உணவை ஏன் அந்த பிறந்த குழந்தைக்கு தொட்டு வச்சாங்க அப்படின்னா நாக்குல பட்ட உடனே, ஏன்னா தொட்டு வைக்கிறதா நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்துருக்கு. தேன் வந்து முதல்ல கூட ஐயா சொன்னாங்க ரத்தத்துல கலந்துருன்னு சொன்னது. அது வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பிராக்டிக்கலாவே அதெல்லாம் பண்ணி பார்த்திருக்கோம். உடனே ரத்தத்துல கலந்துருக்கு. தேன் வந்து குடல்ல போய் செரிமானம் ஆகிற உணவு கிடையாது, குடலுக்கு போகாது. நீங்க எந்த உணவை சாப்பிட்டாலும் குடல்ல போய் செரிமானம் ஆகணும். செரிமானம் ஆகலைன்னா செமிக்கலைன்ற ஒரு வார்த்தையை வேற நம்ம சொல்லுவோம். ஆனா தேன் மட்டும் குடலுக்கு போகாது நாக்குல. அதனாலதான் தேனை வந்து நக்கி சாப்பிடணும்னு சொல்றது அதனாலதான். ஏன்னா நாக்குல பட்ட அந்த நுனி நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்துருது. ரத்தத்துல கலந்து அந்த பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த குழந்தையோட ரத்தத்தை பூரா சுத்தப்படுத்துது, ரத்த ஓட்டத்தை பூரா சீராக்குது. எங்கெல்லாம் ரத்தம் ஓடணுமோ கரெக்டா சீராக்கி செரிமான உறுப்புகளை பூரா கிளியர் பண்ணுது. அதுக்கு வந்து அடுத்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கறப்ப எளிதா போய் ஜீரணமாகக்கூடிய அளவுக்கு செரிமான உறுப்புகளை பூரா கிளியர் பண்ணுது. அடுத்து எதிர்ப்பு சக்தி அதிகமா கொடுத்து அந்த குழந்தைக்கு ஆயுள் முதற்கொண்டு கூடுதலா கொடுக்கறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த முதல் உணவு தேன். அதனாலதான் அந்த காலத்துல தேன் தொட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதனுடைய மகத்துவம் தெரியாமத்தான் நம்ம வந்து இனிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மாத்தணும். அடுத்து யாரா இருந்தாலும் இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணவங்க கண்டிப்பா வந்து இனிப்பு கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலா தேன், சுத்தமான தேன் அதையும் கொடுக்கணும். நான் பெரிய பிராண்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன்னு சொல்லி டூப்ளிகேட்டை வாங்கி கொண்டு போய் கொடுத்துறாதீங்க. ஏன்னா அதுக்காக தான் ஒவ்வொரு வீடுகளையும் நம்ம வளர்க்காம நம்மளே சுத்தமான தேன் எடுத்துக்கலாம். அதுக்கு நிகர் வேற எங்க இருக்க போகுது? வெளியே வாங்கினா அது எப்படி மேம் செக்? அது நான் கடைசியில் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த உணவு வந்து அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே கொடுத்ததோட அப்படியே நிப்பாட்டிடணுமானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 52 குழந்தைங்களுக்கு நாங்க வந்து பிறந்ததுல இருந்து கொடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தைங்க தடுப்பூசி தவிர இன்னைக்கு வர வேற எதுக்குமே ஆஸ்பத்திரி போனது இல்லை. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் 1.5 to 2 வருஷம். ஏன்னா அது கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனை வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. இன்னைக்கு வர நல்ல பசாருக்கு வாய்ஸ் அப்படி கத்துறப்பெல்லாம் சொல்லுவாங்க தேனை சாப்பிட்டு கத்துறதுக்கு தாங்க முடியல அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாய்ஸ் முதற்கொண்டு இன்னைக்கும் வந்து சென்னையில பாடகர் திக்கு, பாடகர் சீனிவாசன்ல இருந்து நிறைய பேர் 6 பாடகர்களுக்கு வந்து தேன் மதுரையில இருந்து போகுது. அவங்களுடைய வாய்ஸ் அவ்வளோ ஒரு இனிமை, அதாவது பிசுறு இல்லாம இருக்குது எங்களுக்கு இந்த தேன் சாப்பிட்றதுனாலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து குரல், அதாவது குரலை மட்டும் இனிமையாக்காது. சில பிள்ளைங்களுக்கு திக்குதுன்னா அந்த வாய்ஸையும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த தேன் கடைசி டவுட் தானே கடைசியில் கேட்குங்க. ஏன்னா அந்த மாதிரி வாய்ஸை முதற்கொண்டு நல்லா வந்து
பேச வைக்கக்கூடிய திறன் வந்து இந்த தேனுக்கு உண்டு. நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே வரக்கூடாது. இந்த தேன் வந்து ரெகுலரா கொடுத்தோம்னா, இந்த சென்னையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வானத்துக்கு தான் ட்ரைனிங்க்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய குழந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் கூட நேரம் பார்த்து பேசாது. பார்த்துட்டு இருக்க 10 செகண்ட் தான் என்றோம், டக்குன்னு கண் வந்து மேல போயிடும், திருப்பி இப்படி வரும். ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு அப்படி மேல போய் தான் அது ஆட்டோமேட்டிக்கா அதையும் அறியாம வந்து பாத்தீங்கன்னா குழந்தையில இருந்தே அந்த குழந்தைக்கு வந்து 8 வயசு வர வாசனைக்கர்ல இருந்து ஏகப்பட்ட மருத்துவமனைகளுக்கு போய் அவங்க பார்த்துட்டு அப்ப வந்து ட்ரைனிங்ல வந்து கேட்டாங்க, மேடம் இந்த மாதிரி என்னோட குழந்தைக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்ப அது நரம்பு ப்ராப்ளமா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து அல்லானந்தர் காலேஜ் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த ஒத்த கண் மட்டும் அடிக்கடி துடிக்குது, அந்த கண் வந்து எனக்கே கஷ்டமா இருக்கு ரொம்ப, அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அது வந்து படப்படம் துடிக்குதுன்னு சொல்லி அப்ப வந்து கேட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சுகர் இருக்கிறதுனால தேனும் நெல்லிப்பொடியும் கொடுத்து ரெகுலரா சாப்பிட சொன்னாங்க. அப்ப ஆனா இது எனக்கு என்னன்னு தெரியலைங்க சார், நீங்க சாப்பிடுங்க, நரம்பு சம்பந்தப்பட்ட நோயா இருந்தா சரியாயிரும் சொல்லி அனுப்புனேன். கரெக்டா பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட ஆகல. அவர் வந்து சொன்னாரு, எனக்கு சுகர் கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியல, எனக்கு இந்த கண் துடிக்கிறது தான் ரொம்ப இதா இருந்தது, இந்த 1 மாசமா வந்து எனக்கு கண் துடிப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. அந்த இது வந்து சரியாயிடுச்சு மேடம். கிட்டத்தட்ட 10 வருஷமா இதுக்கு வந்து நான் வந்து எங்கடா ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுன்னு பாத்துட்டு இருந்தேன், சரியாயிடுச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லி அந்த தகவலை இவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இது சரியாகுமான்னு தெரியல, ஆனா நீங்க கொடுத்து பாருங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா தேனை வந்து தேனும் நெல்லிப்பொடியும் காலையில எழுந்திரிச்சோடனே வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். கரெக்டா அவங்க வீட்டுல எல்லாம் கூட திட்டினாங்க போல. அதுக்கப்புறம் 30 நாள் தான் டெய்லி அந்த குழந்தைய பேச சொல்லி எனக்கு வீடியோவே எடுத்து கொடுத்துருக்காரு அவர். கரெக்டா 30 நாள்ல அந்த குழந்தை அரை மணி, அதாவது கரெக்டா அந்த ரெக்கார்ட்ல வந்து 1/4 மணி நேரம் பேசுறது கரெக்டா ஸ்ட்ரைட்டா பாத்துருந்தேன். ஒரு நிமிஷம் கூட கண் வந்து போகவே இல்லை. அவர் அந்த 30 நாள் முடிஞ்ச உடனே அந்த வீடியோவோட அங்க என்னை பார்க்க வந்தார். சென்னையில இருந்து அங்க வந்துட்டு எனக்கு வந்து எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலைங்க மேடம். ஏன்னா ஸ்கூல்ல வந்தா நிறைய ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல வந்து அவங்க குழந்தை தூங்குதுன்னு சொல்லி ரொம்ப வந்து இது பண்ணினாங்க. எங்களுக்கே கஷ்டமா இருந்தது. ஏன்னா டேப்லெட் டெய்லி வந்து கண் மருத்துவமனையில டேப்லெட் போட சொல்லியிருக்காங்க. டேப்லெட் போட்டுட்டே வந்தாலும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஆனா டெய்லி டேப்லெட் மட்டும் கொடுத்துட்டு வரலாம், இது அதிகமாகாம இருக்கணும்னு சொல்லி டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த இது வந்து சரியானது. இது வந்து நம்ம வானகத்துல வந்தவங்க தான் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீடியோட எனக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த நோயுமே வராம தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உணவா இருக்குது. இது மட்டுமானா கண்டிப்பா இல்லை. ஏன்னா தேனோட முதல் வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான். ரத்தத்தை சுத்தப்படுத்திட்டாவே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் இல்ல, பிபி இல்ல, கொலஸ்ட்ரால் இல்ல, இது எதுவுமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்டதான். நரம்புல போய் கொழுப்பு இருக்கிறது தான். இது வந்து தேன் வந்து பாத்தீங்கன்னா அதை கூட அப்படியே பஸ்மமாக்கி அந்த மாதிரி ஒரு உணவு தான் தேன். அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இது மட்டும் இல்ல, நம் பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முறையா ரத்தத்தை வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய வேலையை இந்த தேன் வந்து பண்ணுது. ரத்தத்தை வந்து முறையா சுத்திகரிப்பு பண்ணி அழகா வந்து அந்த வேலையை வந்து செய்யுது. நிறைய குழந்தைங்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க வந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த வயிற்று வலியில இருந்து இந்த கெட்ட ரத்தம் கரெக்டா சுத்திகரிப்பு பண்றதை வந்து இந்த தேன் வந்து கரெக்டா 3 மாசம் தொடர்ந்து எடுத்தா நிச்சயமா அவங்களுக்கு வந்து கரெக்ட் ஆயிடும். அந்த வலி வந்து ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கிறது. இது வந்து கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு அன்றாட உணவா நம்ம கொடுத்து வரோம். இது மட்டுமானா கண்டிப்பா இல்லை. இதுக்கு அடுத்த கட்டம் போறப்ப திருமணம்ன்றது போறப்ப வந்து பாத்தீங்கன்னா தேன் நிலவுன்ற வார்த்தையெல்லாம் தேனை வச்சு வந்ததுதான். தேன் நிலவுன்ற வார்த்தை தேனை வச்சு வந்ததுதான். அந்த காலத்துல தமிழ் மரபுப்படியே வந்து பாத்தீங்கன்னா பாலும் தேனும் நிறைஞ்ச செம்பு தான் முதலிரவுக்கு மணப்பெண் கையில கொடுத்து அனுப்புவாங்க. ஏன் அப்படின்னா 2 பேருக்குமே மலட்டு தண்ணி நீக்கக்கூடிய மிகப்பெரிய வேலையை அந்த தேன் செய்யுது அப்படின்னு சொல்லி தமிழ் மரபுப்படி தமிழ் சங்ககால புத்தகங்கள்ல இருந்து எடுத்தேன் நான். அந்த மாதிரி ஒரு உணவு தேன். ஏன்னா 2 பேருக்குமே மலட்டு தண்ணி வராதுன்னா எவ்வளவு பெரிய வேலை. அதுக்கு இன்னைக்கு எத்தனை மருத்துவம், எத்தனை ஹாஸ்பிட்டல், எவ்வளவு செலவுகள் பண்ணணும். அதை வந்து இந்த சின்ன உணவு தேன் பண்ணுதுன்னா இதுக்காகவே இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு தேன் போடுறது. கொம்பு தேன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குணம் வந்து அதிகமா இருக்குதுன்னு சொல்லி அந்த கொம்பு தேன் வந்து தனியா போட்டு இதுக்கு வந்து அந்த திருமணத்துக்கு வந்து பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க சுத்தம் பண்றதுக்காக சம்பதிகளோட போட்டோ அந்த இன்விடேஷன் மாதிரியே அடிச்சுட்டா அந்த ப்ரெசென்ட் பண்றவங்களுடைய போட்டோல இருந்து பேர்ல இருந்து எல்லாத்தையுமே போட்டு அதை வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்றதுக்காக வாட்ச் நிறைய கடைகள்ல போய் இது
ஃபேன்சி ஸ்டோர்ல போய் தான் ஒரு தன்னோட தோழிக்கு திருமணம் அப்படின்னா அங்க போய் விதவிதமா பார்ப்பாங்க என்னத்தடா வாங்கி கொடுப்போம்னு சொல்லி. இப்போ வந்து இதை மாத்தி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுடைய அதாவது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த மாதிரி கொடுங்க, நல்ல இயற்கை உணவை கொடுங்கன்னு சொல்லி இப்போ மாத்தி அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 6 பிள்ளைங்க வந்து அந்த மாதிரி போட்டோ போட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய தோழிகளுக்கு திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனை பிரசன்னம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம யாரும் முடியாம இருந்தா கூட ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இதைத்தான் வாங்கிட்டு போறோம். அதுல 50% சுகர் இருக்கிறதுனால ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எளிதா வந்து போயிருது. ஆனா அதே இது தேன் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து உற்பத்தி பண்ணுது. ஏன்னா சிவப்பணுக்களை அதிகப்படுத்துறது தான் தேனோட மிகப்பெரிய வேலையை. ரத்த சிவப்பணுக்களை அதிகப்படுத்தும். நம்மளுடைய குழந்தைங்களுக்கு 8 பாயிண்ட் 7 பாயிண்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கரெக்டா 3 மாசம் தேன் கொடுத்தீங்கன்னா 13 பாயிண்ட் குறையாம வந்து நிற்கும். ஹீமோகுளோபின் வந்து கண்டிப்பா அவசியம். ஏன்னா இந்த ஹீமோகுளோபின் தான் அடுத்த தலைமுறையோட ஆயுளையே சாகடிக்குது. இந்த ஹீமோகுளோபின் ஒரு பிள்ளைக்கு இல்ல அப்படின்னா அடுத்த தலைமுறை எங்க கொண்டு போய் நிக்குதுன்னா, ஏன்னா என்னுடைய தாத்தாலாம் வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் தாய்ப்பால் எடுத்ததுனாலதான் 100 வயசு. ஏன்னா அவங்க இறக்குறப்ப 96 வயசு. 96 வயசுக்கு இருந்தாங்க அப்படின்னா முதல் உணவு தாய்ப்பால். ஏன்னா 50% என் பிள்ளைக்கு நான் ஆயில கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னா அந்த தாய் 2 வருஷம் குறைஞ்சது அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா கண்டிப்பா 50. ஏன்னா முன்னாடி காலம் அப்படின்னா 100% ஆயில நான் கொடுக்குறேன்னு ஒரு தாய் சொல்லலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியல. ஏன்னா பீஸா பர்கர் இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள நடமாடுறதுனால அந்த குழந்தை போய் ஏன்னா 65 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய ஆயில அவங்களே கம்மி பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்க முடியல அந்த 50%. ஆனா மீதி 50% ஒரு தாயால கொடுக்க முடியும். அது எப்படின்னா அந்த 2 வருடம் தாய்ப்பால். ஏன்னா நிறைய பேருக்கு அது இல்லாம போய் தேனும் நெல்லிப்பொடியும் கொடுத்து ஹீமோகுளோபின் நல்லா உற்பத்தி பண்ண வச்சு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷம் வந்து தாய்ப்பால் கொடுக்க வைக்கிறோம். குறைஞ்சது 1.5 வருஷமாவது கொடுத்துருங்க அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை மாத்திக்கிட்டு வர்றோம். இது வந்து இந்த 52 குழந்தைங்களுக்கு 1.5 வருஷத்துல இருந்து 2 வருஷம் வரை தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. நல்ல எதிர்ப்பு சக்தியோட இருக்காங்க. இதுதான் நம்ம குழந்தைக்கு கொடுக்க போற இது. நான் வந்து 1 கோடி சேர்த்திருக்கேன் 2 கோடி சேர்த்திருக்கேன்ட்டு 50 வயசுலயே அந்த பிள்ளை போயிடுச்சுன்னா, ஏன்னா நேற்று வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஊர்ல 39 வயசு பையன் சுகர் வந்து 21 வயசுல இருந்தே சுகர் கிட்டத்தட்ட இப்ப நேற்று வந்து இறந்துட்டாப்புல வயது கம்மியான ஒரு நபர். அப்ப எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் சர்க்கரை நோய்ன்றத அதாவது சாகடிக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா தேன் தான். நிறைய பேர் வந்து நேற்று கூட ஒருத்தவங்க எங்க பார்த்தேன் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, இல்ல தேன் ரெகுலரா சாப்பிட்டா தோட்டக்கலைத்துறையில வந்து ட்ரைனிங் கொடுக்க போனப்போ சொன்னாங்க, இல்ல மேடம் தேனை டெய்லி சாப்பிட்டோம்னா அது வேற சுகர் கூடி போயிடுச்சுன்னா போச்சு அப்படின்றாங்க. ஏன்னா ஏன் அப்படின்னா இதுவும் வந்து குளுக்கோஸ் இருக்கிறதுனால அதை பயப்படுறாங்க. கண்டிப்பா வந்து தேன்ல உள்ள குளுக்கோஸ் அதாவது நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு பாத்தீங்களா, அன்றாடம் சாப்பிடுற உணவுல உள்ள குளுக்கோஸை பிரிக்கிறதுக்கு இன்சுலின்ற சுரப்பி தான் அதை வந்து பிரிச்சு ரத்தத்துல அனுப்பும். அந்த இன்சுலின் சுரப்பி தடபடுறப்ப அப்ப உருவாக்குற அந்த குளுக்கோஸ் போய் ரத்தத்துல படிஞ்சிடும். அப்பதான் அவங்க சர்க்கரை நோயாளி ஆகுறது. ஆனா நம்ம சாப்பிடுற அந்த தேன்ல உள்ள குளுக்கோஸை பிரிக்கிறதுக்கு இன்சுலின் தேவையே இல்லை. ஏன்னா இது நாக்குல பட்ட உடனே ரத்தத்துல கலந்துருக்கு. இதுக்கு எதுக்கு இன்சுலின்? இது குடலுக்கே போகாது. குடலுக்கு போனா தானே இன்சுலின் சுரப்பி அதுக்கு தேவை. இது வந்து பாத்தீங்கன்னா ஆணித்தரமா ஆய்வு பண்ணி நான் வெளியிட்டு இருக்கேன். நிறைய பேர் சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது சரியா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா முதல்ல கொடுத்தோம் தேன் சாப்பிடலாமா சாப்பிடலாம் டாக்டர் சாப்பிடுறான்றது ஒரு டென்ஷனோடய சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் தேன் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னா கூட அதை ஒரு டென்ஷனோட சாப்பிடுவாங்க. ஆனா இப்ப நாவல் தேன் சாப்பிடலாம் அப்படின்னா ஆமா நாவல் பொடியில வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வருது. ஆனா தேனுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த குணம் இருக்கு. ஆனா இந்த நாவல் தேன் வந்து பாத்தீங்கன்னா சுகருக்கு கசப்பு சுவையோட இருக்கிறதுனால இதுக்கு அதிகப்படியான அந்த குணம் இருக்குது. அது போக டென்ஷன் இல்லாம சாப்பிட்டா நிச்சயமா வந்து சுகர் வந்து அதிகமாகாது. ஏன்னா டென்ஷன் ஆகுறப்ப அந்த இன்சுலின் சுரப்பி டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய உற்பத்தி வந்து இல்லாம போயிடும். அதனுடைய சுரப்பு வந்து இல்லாம போயிடும். அப்ப கூடுதல் அவங்க வந்து ஆகா இதனாலதான் சுகர் கூடிருச்சு அப்படின்ட்டு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவுக்கு தான் நான் அந்த நாவல் தேனை கொடுத்து ட்ரையல் பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து 96ல இருந்து ஒரு சர்க்கரை நோயாளி. அவங்களுடைய சுகர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட் எடுக்கிறது பல்லு முதற்கொண்டு சீக்கிரமே ஆடிடுச்சு. பல்லு முதற்கொண்டு சீக்கிரம் போயிடுச்சு அவங்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த டேப்லெட்டோட சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த பாதிப்புகளை உண்டாக்குது. கிட்னி ப்ராப்ளம் கண் ப்ராப்ளம் இப்படின்னு ஒரு 15 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இதுகள் எல்லாம் வரும். ஆனா இது எல்லாத்தையுமே இந்த தேன் நிவர்த்தி பண்ணுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இந்த இன்சுலின் சுரப்பை நல்ல வேலை செய்ய வைக்குதுன்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரிசல்ட் கொடுத்துருக்கும். நல்லா தூண்டுது. இன்சுலின் சுரப்பிய நல்லா தூண்டி சர்க்கரை நோயில இருந்து அவங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலை கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா
தேனுக்கு மிகப்பெரிய பங்கு. ஏன்னா எல்லா உறுப்புகளையும் கிளியர் பண்றதுதான் தேனோட வேலை. கிட்னி ப்ராப்ளம், கண் இதுகள் எதுவுமே வரவிடாம அந்த உறுப்புகளை பாத்தீங்கன்னா செயல்படுத்துறதுதான் தேனோட வேலைகள். எப்படி செயல்படுத்துது அப்படின்னா, பொதுவா வந்து பாத்தீங்கன்னா தீக்காயம் வெளியில பட்டாவே என்ன போட சொல்லுவாங்க அப்படின்னா தேன் போட சொல்லுவாங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப டக்குன்னு ஆயின்மெண்ட் போடுறோம். ஆனா நீங்க ஆயின்மெண்ட் போட்டா எந்த காயமா இருந்தாலும் அந்த இடத்துல என்ன வரும்னா தழும்பு கண்டிப்பா வரும். இந்த தழும்பு ஏன் வருதுன்னா, நெருப்பு பட்ட உடனே இந்த தோல்ல உள்ள செல்கள் எல்லாம் செத்து போயிடும். ஏன்னா சூடு பட்டுட்டா இறந்து போயிடும். அந்த இறந்த செல்களை புதுப்பிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா தேன் தான். இறந்த செல்களை புதுப்பிச்சு இந்த நார்மல் தோலா வளர வைக்குதுன்னா அந்த செல்களை எல்லாம் உயிராக்கி வளர வைக்குதுன்னு தான் அர்த்தம். தோலை வந்து வளர வைக்கிறது இல்லை, அந்த செல்களை வளர வைக்கணும். இந்த வேலையை தேன் வந்து பாத்தீங்கன்னா வெளியில மட்டும் படுறது கிடையாது. நம்ம சாப்பிட்றப்போ உடம்புக்குள்ள போய் ஒவ்வொரு உறுப்புகளையும், அதாவது அந்த செல்களை பூரா தூண்டு, அதாவது புதுப்பிக்கும். அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தேன் சாப்பிட்டா இளமை காலம் வந்து அதிகமாகும், முதுமை வந்து தள்ளி போகும். இது வந்து விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி புத்தகங்கள்ல பூரா தேனோட பயன்களை படிச்சீங்கன்னா பல்லுக்கு உறுதி, கண்ணுக்கு உறுதி, இதுக்கு நரம்புகளுக்கு உறுதி, எலும்புக்கு உறுதி அப்படின்னா நிறைய வரும். சரி, எனக்கு 1 லிட்டர் கொடுமா. உண்மைதான், 1 லிட்டர் கொடு. சரி. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கும். இது வந்து அதனாலதான் ஆன்டி கேன்சர் சொல்றோம். ஆன்டி கேன்சர்னா கேன்சர் நோய் வராம இத வந்து பாத்தீங்கன்னா அன்றாடம் நம்ம குழந்தைங்களுக்கு தேநீர்ன்ற அந்த உணவை கொண்டு வரும். தேநீர்னா இந்த கடைகள்ல போட்டுருக்காங்களே தேநீர் நிலையம் போட்டு டீய ஆக்கி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த தேநீர் கிடையாது. தேனும் நீரும் கலந்த பானம் டெய்லி அன்றாட உணவா நம்மளுடைய குடும்பத்துக்கு வரணும். என்னுடைய அம்மா எனக்கு காலையில எதிர்த்து அடுப்பத்தை வச்சு பாலக்காய வச்சு எனக்கு டீயை போட்டு கொடுத்தாங்க. நான் என் பிள்ளைக்கு போட்டு கொடுக்குறேன். தயவு செஞ்சு அடுத்த காலம் இனிமே போகாதீங்க. தேனும் நீரும் கலந்ததை இன்னைக்கு நம்ம பழக்கப்படுத்தணும்னா நம்மளுடைய குழந்தை அடுத்த தலைமுறையோட ஆயுள கூட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு இதா இருக்கும். ஏன்னா காலையில எழுந்திரிச்சா வெறுவெறுப்பான தண்ணி, ஒரு நம்ம டீ வைக்கிற மாதிரியே 1/2 டம்ளர் சுடுதண்ணி வைங்க. வச்சுட்டு ஒரு 4 பேர் இருந்தோம்னா ஒரு 2 டம்ளர் தண்ணியை காய்ச்சிங்க. அதுல ஒரு 4 ஸ்பூன் தேனை விடுங்க. விட்டுட்டு லைட்டா ஒரு 4-5 டிராப் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் நெல்லிப்பொடி. நெல்லிப்பொடியை ஏன் சொல்றேன் அப்படின்னா, கிளிகளை வெல்லும் கனிகளில் முதன்மையானது எதுன்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்கனி தான். இந்த நெல்லிக்கனிக்கு மிகுந்த ஒரு உணவு உலகத்திலே இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆயுள அதிகப்படுத்துறதுல இருந்து ஒவ்வொரு நரம்புகளை பூரா அவ்வளோ ஒரு இதா வச்சுக்கிறது இந்த தேன், நெல்லிப்பொடி, தேன். அதே மாதிரி ஹீமோகுளோபின் பெரிய நெல்லிக்காயை கட் பண்ணி காய வச்சு அதை வந்து மூலிகை அரைக்கிற மிஷின்ல கொடுங்க, சீயக்காய் அரைக்கிற மிஷின்ல கொடுத்துறாருங்க. ஏன்னா மாற்றி கொடுத்துட்டோம்னா வாழை வந்து சீயக்காய் வாழை வருது. அது அதுலதான் அரைக்கிறாங்க. அங்க இந்த சாதாரண ரைஸ் போனா இதுலதான் அரைக்கிறாங்க, சீயக்காய் அரைக்கிறதுல போடுறாங்க. அந்த மாதிரி போடாம இதை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டா போதும். அதுக்கு மேல வேணும். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி விட்டமின் சி. இன்னைக்கு நீங்க மூட்டு வலி இருக்குன்னு மூட்டு வலி உள்ளவங்க கண்டிப்பா அந்த ட்ரையல் எடுங்க. 1 மாசம் தொடர்ந்து தேனும் நெல்லிப்பொடியும் சாப்பிட்டு கண்டிப்பா மூட்டு வலியே சுத்தமா இல்லாம போகும். ஏன்னா நம்மளுடைய முட்டிக்கால் வலி ஏன் வருதுன்னா நம்ம உடம்புல உள்ள கால்சியம் குறையிறப்பதான். நம்ம உடம்புக்கு டெய்லி கால்சியம் எவ்வளவு தேவையோ அதை என்ன பண்ணுதுன்னா உடம்பு போய் எலும்புல நம்ம டெய்லி முருங்கைக்கீரையும் அகத்திக்கீரை, ராகி இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு கால்சியம் கிடைக்கும். இதெல்லாம் இன்னைக்கு சாப்பிடாதனால என்ன ஆச்சுன்னா கால்சியமே நம்ம சாப்பிடறதில்ல, உடம்புல சேர்க்கறது இல்லை. இது உடனே உடம்புக்கு தேவைப்படுறப்ப என்ன பண்ணிடுதுன்னா டெய்லி அதுக்கு கால்சியம் இருக்கணும். அது போய் உடனே எலும்புல உள்ள கால்சியத்தை பூரா முடிஞ்சு எடுத்துருந்து எலும்பு வீக்காகி நம்மளுக்கு முட்டிக்கால் வலி வருது, மூட்டு ஆப்ரேஷன் பண்றோம், இது பண்றோம்னு சொல்லி சீக்கிரமே நம்ம பலவீனப்படுறோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேனும் இந்த நெல்லிப்பொடியும் டெய்லி ரெகுலரா எடுத்தோம்னாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூட்டு வலி வந்து இல்லாம போகும். இது வந்து நிறைய நோய்களுக்கு நிவாரணமா இருக்கு. அதனாலதான் டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே ஒரு 4-5 சொட்டு எலுமிச்சை பழத்துல நம்ம உடம்பு வந்து அப்படியே இருக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணியில இதை கலந்து டெய்லி குடிச்சோம் அப்படின்னா எந்த நோயுமே வராது. இவ்வளவு நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறப்ப எதுவுமே வராது. அதே மாதிரி கொஞ்சம் உடம்பு குறையணும், எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு, எக்ஸ்ட்ராவா இருக்குது அப்படின்றவங்க சுடுதண்ணில வந்து பாத்தீங்கன்னா இதே ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சுடுதண்ணில வந்து கலந்து சூடா குடிச்சோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்பை கரைக்கிறதா தேனோட முதல் வேலை. நம்மளுக்கு வெயிட்டே போட விடாது, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கொழுப்புகளை கரைக்கும் மேற்கொண்டு. அந்த மாதிரி காலையும் இரவும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு குறையும்னா 2 நேரம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரம். ஏன்னா தேனை அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா உடம்பு வந்து குறைக்கணும் அப்படின்வாங்க. உடம்பு குறைக்கணும், உடம்பு உரிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த இது கிராமத்துல போய் கேளுங்க, அதிகமா தேன் சாப்பிட்டா உடம்பு உருக்கும்பாங்க. ஏன் உருக்குறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கொழுப்பை கரைச்சு இந்த சதைகளை வந்து இறுக்கம் கொடுத்து குறைக்கும். அந்த மாதிரி நம்ம சத்துக்களை வந்து அழிக்கவே செய்யாது தேன். அந்த மாதிரி வந்து இயற்கையாவே இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் நம்ம ஏதோ ஆக்சிடென்ட் அப்படின்னா நம்ம அலோபதி நம்ம இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இயற்கையா நம்மள வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்கள்ல நம்ம கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது. அது போக கொஞ்சம் உடம்பு ஃபுல்லா வந்து ரொம்ப வீக்கா இருக்குது, அது கொஞ்சம் உடம்பு தேரணும் அப்படின்னா பால்ல வெறுப்பான பால்ல தேன் கலந்து நம்ம காலையிலயோ இல்லை இரவு படுக்கிறதுக்கு முன்னாடியோ சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்ல புஷ்டியா வரும். ரொம்ப அதுக்காக குண்டடிக்க கூடாது. அதுக்கு இயற்கையா என்ன அதனுடைய ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு எவ்வளவு இது தேவையோ அதை மட்டும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தேனுக்கு உண்டு. அது போக நிறைய கண் நோய்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேன் போடும். சுத்தமான தேன் தான், எங்கேயாவது பிராண்ட் எடுத்து போட்டுறாதீங்க. சுத்தமான தேன் நம்மளே எடுக்கிற தேன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு அதாவது மட்டை இப்படி இருக்கிறோம்னு சொல்லி சுத்தி கிழிச்சிருச்சு உடனே அந்த தேன் தான் தொட்டு வருது. அதாவது ஒரு சொட்டு விட்ட உடனே அப்படியே நீரா ஊத்திடுச்சு பாத்தீங்கன்னா அப்படியே தண்ணியா வடியுது. அப்படியே சுத்தி அதை தொட்டு பார்த்தோம்னா ஒரு ஒயிட் இதுல தொட்டு பாருங்க, டிஷ்யூ பேப்பர்ல தொட்டோம்னா அதுல உள்ள கசடுகள் பூரா அந்த இதுல அப்படியே தெரியும். அந்த மாதிரி கண்ணை பூரா சுத்தப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய வேலையை வந்து தேன் வந்து பண்ணுது. அது மாதிரி பல்லுக்கு மூடுன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா இந்த பல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேன் வந்து எங்க அப்பாவுக்கு வந்து பல்லு வலி வந்து இந்த மதுரையில தான் பல்லு புடுங்கறதுக்காக வந்தப்ப புடுங்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்பதான் வந்து இந்த தேனும் தண்ணீரும் வெதுவெதுப்பான தண்ணியில கலந்து எலுமிச்சம்பழம் வந்து அப்புறம் வந்து வாய் கொஞ்ச நேரம் வச்சிருந்து சுத்திருங்க. ஏன்னா 2009 அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கொஞ்சம் ஆய்வு பண்ணி ஒரு புத்தகம் எழுதுறதுக்காக நான் வந்து நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்றப்ப அவங்க வந்து வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு 3 நாள்ல அந்த பல்லு வலி ஒரு 70% இல்லாம போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1 மாசம் அந்த வாய் கொப்பளிக்க சொன்னேன். 1 மாசம் கழிச்சு ஏன்னா 1 கிலோ தேன் கொடுத்து அனுப்பி வாய் கொப்பளிச்சு டெய்லி வந்து இதை செஞ்சிருங்கன்னு சொல்லி 1 மாசம் கழிச்சு வரப்ப சொல்றாங்க, இந்த பக்கம் ஒரு 3 பல்லு இந்த பக்கம் ஒரு 3 பல்லு ஆடிக்கிட்டு இருப்பாங்க, அது பாருவேன் ஆட மாட்டேங்குது அப்படின்னாங்க. எனக்கு ஒரு அது எப்ப உண்மை நிஜமா ஆடல நீ வந்து ஏன்னா நிறைய இந்த ஐட்டம்லாம் கொடுத்தோம்னா மெல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டாங்க. எனக்கு இது ஹார்டா இருக்கு, இது சாப்பிட்டு கடிக்க முடியாது, இந்த பல்லு ஆடுது நான் சாப்பாட்டே பாதி அவாய்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் தான் நானே பாக்குறேன் அது அவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா படிக்கிறப்பதான் நாங்க படிச்சோம், அதாவது பல்லுக்கு உறுதி எலும்புக்கு உறுதி. ஆனா பிராக்டிக்கலாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல இந்த தேன் வந்து நிறைய பேருக்கு இது மட்டும் இல்லை. புதுக்கோட்டையில வந்து பாத்தீங்கன்னா காதி ஏடி வந்து வந்திருந்தாங்க. இந்த மாதிரி ஃபார்மர்ஸை கூட்டிட்டு அங்க ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தேனோட பயன்கள் சொல்றப்ப இந்த நெல்லிக்கனியை வந்து இதயக்கனின்னு சொல்லுவோம். அதுவும் தேனும் சேர்த்து ரெகுலரா சாப்பிட்டோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே வராது, எந்த ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு சொல்றப்ப அப்பதான் அவர் முடிச்சோடனே சொன்னாரு, மேடம் இந்த மாதிரி எனக்கு வந்து ஏற்கனவே சின்ன வயசுல கீழே விழுந்து கல்லு குத்தி அந்த ஹார்ட்டுக்கு போற ஒரு நரம்புல வந்து அடைப்பு இருக்குன்னு சொல்லி வருஷம் ஸ்கேன் பண்ணி அதுக்கு மாத்திரை எடுக்கிறேன். இப்போ வந்து டயபெட்டிக் வேற, ஏன்னா அந்த பெரும்பாலும் அலோபதி மாத்திரை தொடர்ந்து எடுத்தோம்னாவே அடுத்தடுத்து இதுல கொண்டு போய் விடும். அதுல வந்து எனக்கு சர்க்கரை நோய் வேற வந்துருச்சு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன் நாவல் தேனும் நெல்லி பொடியும் எடுங்க சார், டெய்லி காலையில வெதுவெதுப்பான தண்ணியில எடுத்து சாப்பிடுங்க, நிச்சயமா வந்து சரியாகும்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து எடுத்துட்டு கரெக்டா அக்டோபர் 30 கூட்டிட்டு வந்திருந்தாங்க விவசாயிகளை. மறு வருஷம் மே மாசம் அதே மாதிரி வருஷம் போய் ஸ்கேன் பண்ணுவாங்களா, அது அடுத்த அடைப்பு வந்துட்டு உடனே வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்த்தா அந்த அடைப்பு சுத்தமா இல்லாம போயிடுச்சு, அந்த தண்ணி போனது எதுவுமே இல்லை, அந்த அடையாளமே இல்லைன்னு சொல்லி அவர் டாக்டர் உடனே கைப்பிடிச்சாராம். வேற ஏதாவது சித்த மருந்து எதுவும் எடுத்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் இல்லை அப்படின்னாராம். இல்ல வேற ஏதோ எடுத்திருக்கீங்க சார், இல்லாட்டினா இவ்வளவு சீக்கிரமா வந்து உங்களுக்கு சரியாகாது, இத்தனை வருஷமா நான் உங்களை ட்ரீட் பண்றேன்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் அவர் சொன்னாரு, அந்த மாதிரி நான் வந்து தேனும் நெல்லி பொடியும் தான் இப்ப டெய்லி காலையில எடுக்கிறேங்க சார், இந்த மாதிரி ஒரு மேடம் சொன்னாங்கன்னா உடனே போய் தேங்க்ஸ் சொல்லுங்க சார், அதுதான் வந்து உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவரே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் இது பண்ணி உடனே வந்து போன் அடிச்சாரு எனக்கு, மேடம் இந்த மாதிரி என்னாலே நம்ப முடியல அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன நெட்டுகள்ல இருந்து பெரிய நோய்கள் வர எந்த நோய்களுமே வராம தடுக்கக்கூடிய ஒரு உணவு தான் தேனுன்றது. இன்னைக்கு வர தேனுன்னா மருந்து பொருள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா சித்தா டாக்டர் பொடி கொடுத்தா மட்டும்தான் அதை குழப்பி தேன்ல குழப்பி சாப்பிடக்கூடிய ஒரு கண்டிஷன் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா நானே நினைச்சேன் இந்த சித்தா டாக்டர் கொடுக்குற பொடி கசக்கும் போல, அதனாலதான் தேனை கலந்து கொடுக்குறது சாப்பிட சொல்றாங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இப்ப உள்ள போய் ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து உடனே ரத்தத்துல கலந்து உடனடியா வேலை செய்ய வைக்குது, அதனாலதான் தேனை கலந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தான் அந்த ஒரு இதுகள் இல்ல, அந்த நாலேஜ் வந்து ஒரு டாக்டரோ ஒரு இவங்களும் வந்து அதை கிளியரா விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. இது தேன்ல கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தேனுன்றது அன்றாட உணவா நம்மளுடைய தலைமுறைகளுக்கு வரணும். அப்பதான் அவங்களுடைய ஆயுள் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா 100 வயசுக்கு வர முடியும். ஏன் அப்படின்னா 100 வயசுக்கு வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க பைக்
பைபிள்ல படிக்கிறப்ப ஒரு 2-3 பக்க அளவுக்கு 600 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் 800 ஆண்டுகள் வாழ்ந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா பேரோட இருக்கும். இன்னும் இந்த தலைமுறை வந்து 800 வருஷம் இருந்தாங்க, இவங்க 600 வருஷம் இருந்தாங்க, இவங்க 500 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லி அப்ப பைபிள்ல படிப்பேன். அப்ப நான் சொன்னேன், அப்ப நானா நினைப்பேன், ஆனா சொல்ல மாட்டேன், வெளியில சொன்னதில்லை. அப்ப நினைப்பேன் அது எப்படி 600 வருஷம், இப்ப நம்ம வந்து 70 வயசுதான் நம்மளுக்கு சொல்றாங்க, 600 வருஷம் எப்படி இருக்க முடியும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சிருக்கேன். ஆனா இப்ப நான் யோசிக்கிறப்ப கண்டிப்பா வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சேன். ஏன்னா என்னுடைய தாத்தா வந்து 96 வயசுலதான் இறந்தாங்க. என்னுடைய அம்மாவுடைய அப்பா இப்ப 2009 தான் இறந்தாங்க, 94 வயசு. என்னுடைய அப்பாவுடைய அப்பா 96 வயசு. என்னுடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்பவும் அவங்க நல்ல ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க. நம்மளுக்கே வந்து உள்ளுக்குள்ள அவங்க தோட்டத்துக்கு போனா கடைசி வரை கார்ல போய் திருப்பி கார்ல வந்து இறங்கி வீட்டுக்கு முன்னாடி இறங்கும். ஆனா அவங்க இன்னைக்கு வரை நடந்து எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா 80 வயசை தாண்டிடுவாங்க. அவங்களுடைய ஆயுள் வந்து 90 வயசுக்கு வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாய்ப்பால் 2 வருஷம் கிடைச்சது. ஆனா எங்களுடைய தலைமுறை வர்றப்ப நிச்சயமா 65 வயசுன்னு சொல்றாங்க, 60-65 வயசு தான். ஆனா தேநீர் சாப்பிடறதுனால அந்த 5 வயசை நான் கூட்டியிருக்கேன், 60 தான் சொல்றாங்க. 5 வருஷம் வந்து 60 வயசு. என்னுடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைமுறை வர்றப்ப இப்ப இருந்த குழந்தை, அந்த குழந்தைங்க தலைமுறை வர்றப்ப 60 வயசு கண்டிப்பா, அதுக்கு மேல வந்து நிச்சயமா வந்து சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய குழந்தைங்க அவங்களுடைய குழந்தைங்களுடைய ஆயுள நீங்க நினைச்சு பாருங்க, 55 வயசை விட தாண்டாது. ஏன்னா 5 வருஷம் குறையுது, ஒவ்வொரு தலைமுறைக்கும் 5 வருஷம் குறையும். அப்ப நான் பார்த்த என்னுடைய தாத்தா 100 வயசு, என்னுடைய பேரே 55 வயசு. இதுல குட்டி அடியாகுது பாருங்க. ஏன்னா 50% இதுல அடியாயிருக்கு. அப்ப என்னுடைய தாத்தா 100 வயசு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க கண்டிப்பா 600 வருஷம் இருந்திருக்காங்க. அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க மனிதர்கள். ஆனா நம்ம அந்த வாழ்க்கையை விட்டுட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறைக்காவது நம்ம அந்த 100 வயசு கொடுக்கணும். அதுதான் இந்த இயற்கை வேளாண்மை, இந்த வானகத்தோட மிகப்பெரிய பணியே எதுன்னு கேட்டீங்கன்னா அடுத்த தலைமுறைய ஆயுளோட வச்சிருக்கிறது, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாம தடுக்கிறது. அதாவது அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு நம்மளுக்கு எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லை. ஆனா வந்து அவங்க ஆரோக்கியமா இருக்க வைக்கிறதுக்கு இந்த தேனுன்ற உணவு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உணவா இருக்குது. அதனாலதான் இதை வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி குடும்பத்திற்கு ஆயுள் கெட்டின்னு சொன்னது புரிஞ்சா இப்ப வீடுகள்ல வளர்க்கலாமா? ஏன்னா நம்ம குடும்பத்தோட ஆயுளே அதுல இருக்கிறப்ப நம்ம ஏன் வீட்டுல ஒரு பெட்டி வச்சாங்க? வீட்டுல ஒரு பெட்டி வச்சோம்னா இந்த தேனிக்கு பூவுக்கு எங்க போகும்னு யோசிக்கவே வேணாம். இப்ப அடுத்தது மாற்று ஏற்பாடா என்ன பண்றோம்னா, முன்னாடி மரப்பெட்டிகள்ல தான் நீங்க தேனி பெட்டிகள் பார்த்திருப்பீங்க. இப்ப வந்து அதாவது டப்பர் வேர்ன்ற மெட்டீரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த டப்பர் வேர்ல பிளாஸ்டிக்ல, அதாவது வெர்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்டி நானே வந்து மோல்டு பண்ணி அந்த பெட்டியில வந்து ஃபீடிங் வந்து வெளியில குடுக்கற மாதிரி, வெளியில ஒரு பாட்டம் கொடுத்து அதுல வந்து 1 லிட்டர் பாட்டில கவுத்தி வைக்கிற மாதிரி, அதாவது பப்பாளி, ஒரு சப்போட்டா 3 கிலோ சப்போட்டா கொடுத்து 1 கிலோ தேன் எடுத்து அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி பப்பாளி வந்து பாத்தீங்கன்னா 1.5 கிலோ பப்பாளி எடுத்து அதை வந்து பாத்தீங்கன்னா 600 கிராம் தேன் எடுத்திருக்கோம். 1.5 கிலோ பப்பாளி எடுத்து அதை வந்து காய்ச்சி ஜூஸ் பண்ணி காய்ச்சி அதை வந்து ஆற வச்சு வடிகட்டி அதை வந்து தேனிக்கு வந்து ஃபீடிங்கா கொடுத்து, இது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இதே டெக்னாலஜி நம்ம விவசாயிகள் வந்து பண்ணுனா அது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ தேன் 400 ரூபாய். இந்த டெக்னாலஜி பயன்படுத்தினோம்னா நம்மளுக்கு இன்னொரு இன்கம் வரும். அந்த தேனையும் நானே வாங்கிக்கிறேன், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வேளாண்மை கல்லூரியில இருந்து எல்லாருக்குமே இந்த டெக்னாலஜியை கொண்டு போய் கொடுத்துருக்கேன். அவங்க இனிமே பார்த்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு இந்த டெக்னாலஜி வந்துடும். ஏன்னா வீட்டுல நம்ம ஒரு பெட்டி வச்சிருக்கோமா, நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான பழங்களை கொடுத்து கூட நம்ம அதை வந்து, ஏன்னா நம்ம வெளியில இருந்து ஃபீடிங் கொடுக்குறோம், தேனி அதை எடுத்து வயிற்றுல வச்சு திருப்பி வந்து அதை கொண்டு போய் கூட்டுல வைக்கிறப்ப அது தேனா மாறுது அப்படின்னு சொல்லி அந்த டெக்னாலஜியை இன்னைக்கு கொடுத்துருக்கேன். அதுவும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில. இது வந்து தேன் தான், ஏன்னா அந்த தேனுக்குரிய ரிசல்ட் வந்து வந்திருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தேனை வந்து நம்மளும் வீடுகள், ஏன்னா முன்னாடிலாம் வந்து நம்ம குழந்தைக்கு முடியல தேன் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மலைப்பகுதிகள்ல அந்த மாதிரி இதுகள்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது தேன் எடுக்கிறவங்க யார் இருக்காங்களான்னு தேடி போய்கிட்டு இருந்த ஒரு காலத்துல. ஆனா இன்னைக்கு வீட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா தேனியே நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம். ஆனா நம்ம வந்து அடுத்து தேன் எடுக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா அதை எடுக்க விடலாம். அப்படி நம்மளுக்கு கிடைக்கல, நம்ம ஏரியால பூக்கள் இல்ல டீ கடை ஜூஸ் கடை கூட இல்ல அப்படின்னா நம்மளே அதை கொடுத்து நம்ம தேன் எடுக்கலாம். இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து சக்சஸ் ஆயிட்டா நிச்சயமா எல்லா வீடுகளையுமே வீட்டுக்கு ஒரு தேனி பெட்டி கண்டிப்பா கொண்டுட்டு போய் வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு, ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் விவசாயம் பண்ற ஒரு விவசாயி வீட்டுல
காலிஃப்ளவர் குழம்பு வச்சு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா இல்லை. ஏன்னா வாழைமரம் இருக்கு, கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம்னா இந்த காய் தான் இதுல வந்து சோடையா ஆனது, அதாவது பூச்சி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை கட் பண்ணி அதுல உள்ள நல்ல பீஸ அதை போட்டு குழம்பு வைப்பாங்க. அதுதான் ஒரு விவசாயியோட நிலைமை இன்னைக்கு. அதே மாதிரி தேன் உற்பத்தி பண்றோம் அப்படின்னா நிச்சயமா அந்த தேன் 1 லிட்டர் கிடைச்சா அதை 100 ரூபாய்க்கு விற்பனை பண்ணிடுவோம். ஆனா ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, ட்ரம்ல உள்ள சுத்தி அந்த ட்ரம்ல ஃபுல்லா அந்த அடர்த்தியா வந்து ஒட்டி இருக்கு. அதோட ட்ரம்மோட கொடுத்து அவங்க விற்க முடியாது. அதை கழுவி கண்டிப்பா அதை அலசி அதை குடிக்க சொல்றோம். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா உள்ளதுதான். அந்த ட்ரம்ம கழுவி எலுமிச்சம்பழம் இப்ப நாங்கெல்லாம் தேன் எடுக்கிறப்ப முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 செம்பு தண்ணி ஊற்றி அதை கூட கழுவி அதை போட்டு ஆளுக்கு ஆள் குடிப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிச்சயமா வந்து அந்த விவசாயி வீட்டுல இந்த தேன் வந்து கண்டிப்பா அவங்களுடைய ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் உணவாகவாவது அது போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் இந்த தேனீக்களை வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேவதைகள்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா உலகத்திலே தேனுக்கு நிகரான உணவை நம்மளுக்கு நம்மளுடைய தலைமுறையவே வந்து ஆரோக்கியமா ஆயுளோட வச்சிருக்கு. இந்த ஹீமோகுளோபின்றது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தொடர்ந்து சாப்பிட்டா நம்ம குழந்தைங்க 13 பாயிண்ட் இருந்தாதான் அடுத்த அந்த குழந்தை வந்து அடுத்த குழந்தை பெற்றெடுக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஃபீடிங் 2 வருஷம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த குழந்தைக்கு 13 பாயிண்ட் இருக்கணும் ஹீமோகுளோபின். இதுக்கு 6, 7 இருந்தா மயக்கம் போட்டு விழுக வேண்டியதுதான். அடுத்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுக்க முடியாம அந்த குழந்தையோட ஆயுளும் பாதிக்கப்படுது. அதனாலதான் இந்த உணவை வந்து அன்றாட உணவா இனிமேலாவது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம குடும்பத்தோட ஆயுளை பாதுகாக்கிற மிகப்பெரிய ஒரு தொழில் இந்த தேனி வளர்ப்புன்றது. இதை சின்ன லெவலாவும் பண்ணலாம், இதை வந்து ஒரு தொழிலாவும் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 ஸ்டேட் அவார்டு, 3 நேஷனல் அவார்டு. அந்த 3 நேஷனல் அவார்டுல வந்து ஒண்ணு வந்து ஜாங்கி தேவி புரஸ்கார் அவார்டுன்னு சொல்லி குரூப் 4 தேர்வு எழுதுற மாணவர்களுக்கு தமிழ்நாட்டுல இந்த அவார்டு நான் தான் வாங்கியிருக்கேன். அந்த அளவுக்கு தேனி வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து விருதுகளும் வாங்கலாம், சாதனையும் பண்ணலாம். கின்னஸ் சாதனை பண்ணி படம் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சங்கர் சார் டைரக்ஷன்ல அதுல வந்து அந்த கொட்டபிரசி நான் தான் வந்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன். அது போக அந்த விக்ரம் நடந்து வர ஃபார்ம் வந்து எங்களுடைய, அதனாலதான் டைட்டில்ல வந்து எங்க ஃபார்மோட நேம் போடுறேன். ஃபர்ஸ்ட் படம் எடுத்தோன்னே ஒரு 4 கம்பெனிஸோட நேம் போடுறாங்க. அவர் ஹார்ட் தேங்க்ஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. அதுல வந்து விவிஎஸ் நேச்சுரல் பி ஃபார்ம் மதுரைன்னு சொல்லி வருது. அது அந்த விக்ரம் வர்றப்போ ஒரு செகண்ட் ஆகும். அந்த கையில தேனி அழுத நினைக்கு ஒரு செகண்ட் ஆகும். கரெக்டா முழுசா பாக்குறதுக்குள்ள அடுத்த சீன் போடுறோம். ஆனா அதை வந்து காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை வந்து கையில மாத்த போறதா சொன்னாங்க. விக்ரம் கையில மாத்த போறதா சொன்னாங்க. கையில தேனி அள்ளி ஒரு ஷாட் எடுத்தாங்க கிட்டத்தட்ட. அது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஆனா ஏதோ ஒரு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த கொட்டபிர சீன் ஃபுல்லா ஒரு 50% பண்ணணும். அதுக்கப்புறம் 50% வந்து அதுல கிராபிக்ஸ் சேர்த்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இது மட்டும் இல்ல, இன்னைக்கு 3 ஸ்டேட்டுகள்ல 30 வகையில வந்து தேன் வந்து இந்தியாவில எங்கேயும் இல்லை. 30 வகைன்னா நம்மளுக்கு இப்ப துளசி சாறு, இப்ப சளி, ஆஸ்துமா இதுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டு விடுவாங்க சளி பிடிச்சா எப்படி சாப்பிடுறது அப்படின்னு. அவங்களுக்கு துளசி தேன் துளசி சாறு சேர்த்தோம்னா சீக்கிரமே சரியாகும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்மளே அதை சேர்த்தா என்ன அப்படின்ட்டு தான் அதுக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இந்த நாட்டு சாராயம் சாப்பிட்றவங்களுக்கு தான் போய் அந்த டெக்னாலஜி எடுத்துட்டு வந்துதான் இந்த துளசியை வந்து பாத்தீங்கன்னா சாராக்கி அதை வந்து தேன் கூட சேர்த்து அதை வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்து அதிகமா எதுக்கு கேட்டாங்க அப்படின்னா உடம்பு குறைக்கிறதுக்கு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பூண்டு தேன், பூண்டு கூட மூக்குல கொடுக்கும் ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து ரெகுலரா சாப்பிட்றதுக்கு பிடிக்காதுக்கு லவங்கப்பட்டைன்னு சொல்லி நம்ம பிரியாணிகள்ல வந்து பட்டை போடுவோம். அந்த பட்டையில வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பை கரைக்கக்கூடிய மிகப்பெரிய லவங்கப்பட்டைன்னு நெட்டில் போனோம்னா ஏகப்பட்ட மருந்துகளுக்கு நிவாரணமா இருக்கு. மருத்துவம் அதிகமா இருக்கு. கேன்சர் நோயாளிகளுக்கு முதற்கொண்டு பாத்தீங்கன்னா இந்த லவங்கப்பட்டையும் தேர்ந்து தான் சாப்பிட்டுருக்காங்க. அதனால அதை சேர்த்து அதை வந்து பாத்தீங்கன்னா வெயிட் குறைக்கிறதுக்காக மதுரையில உள்ள ஜிம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3 மாசத்துல 10 கிலோ குறைச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஃபாஸ்டா குறைக்கிறதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கையிலேயே தான் எல்லாமே, எதுலையுமே ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, செயற்கை கிடையாது. அந்த மாதிரி வந்து தேயில நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொழில் உற்பத்தி பண்ணாலும் இன்னைக்கு மாங்காய் உற்பத்தி பண்றோம்னா மாங்காயை மட்டும் கூறு கட்டி வித்தோம்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ப்ராஃபிட் வந்து கம்மியா தான் இருக்கும். அதே இது இப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு ஊறுகாய், ஒரு சைடு அந்த கேண்டி அப்படி நிறைய இதுகள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து நம்மளுடைய இது வந்து மதிப்பூட்டியே போகும், ஒரு வேல்யூவும் இருக்கும். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதிப்பூட்டி பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த நம்மளுடைய விவசாயத்துல வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே வந்து செய்யணும். அந்த அடிப்படையில தேனி வளர்ப்புன்றது நமக்கு ஒரு பெட்டிக்கு 1 கிலோ கிடைச்சா கூட ஒரு 10 பெட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா
மாசம் ஒரு 10 கிலோ கிடைச்சா அது வந்து நம்மளுடைய உழைப்பு இல்லாம சைட்ல ஒரு ஓரமா அந்த பெட்டிகள் எல்லாம் இருக்கும். நம்ம அதுக்கு எந்த வேலையும் செய்ய போறது இல்லை. ஒரு 10 கிலோ எடுக்கிறோம்னா ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய்க்கு கொடுத்தா கூட என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வச்சிருந்தோம்னா 3500 ரூபாய் நம்மளுடைய உழைப்பு இல்லாம வரக்கூடிய வருமானம். ஏன்னா நம்ம வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல டீச்சரா இருக்கலாம், டாக்டரா இருக்கலாம், நம்மளுடைய அன்றாட வேலைக்கு நம்ம போய் வந்துருக்கோம். இது வந்து சைடு வருமானமா நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு தொழில். இதை வந்து ஒவ்வொருத்தருமே நம்ம வைக்கிறதுனால நம்மளை சுத்தி உள்ள விவசாயிகள் பயனடைகிறாங்க. அதையும் பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளுக்கு மட்டும் பிரயோஜனப்படுறத நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு இதனால மகசூல் உற்பத்தி அதிகமா கிடைச்சு அவங்களுக்கு வருமானம் கூடுதலா கிடைக்கிறதுனால இந்த தேனீ வளர்ப்பை ஒவ்வொருத்தரும் செஞ்சு ஆரோக்கியத்தோடையும் ஆயுளோடையும் நீங்க இருக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு விடைபெறுகிறேன்.